அனைவருக்கும் இனிய மாலை நற்றமிழ் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் மதுரை கிளை ஏற்பாட்டில் இலக்கிய கூடல் நிகழ்ச்சி 12 இன்று நடைபெற இருக்கின்றது. மாதம் ஒரு சிறந்த நூலினை பற்றி திறனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று நமது முனைவர் கா. சுபாஷினி அவர்களின் தொல்மனித இனங்களும் மனித குல இடப்பெயர்வுகளும் என்ற நூலினை பற்றிய திறனாய்வு இன்று நடைபெற இருக்கின்றது. இந்த திறனாய்வில் இணைய வழி மூலமாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கமாக வரவேற்புரையை நமது நல்லாசிரியர் திருமிகு மு. சுலைகா பானு அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ச்சியாக பல வரலாற்று உண்மைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அருமையான பல பணிகளை செய்து கொண்டு வருகிறது. அந்த மனித கூட அப்படின்ற அந்த அருமையான புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்கு நான் சிவகாமி பிரியா அவர்களை கேட்கும் பொழுது முதல்ல இல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னாங்க. இல்ல மேம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த டைம்ல வந்தா மேம் இருப்பாங்க, சுபா மேம் உங்க பேச்சை கேட்கறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவங்க சரி அப்படியா, அப்போ ஓகே, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி 2 நாள்ல தயாராகிறேன் அப்படின்னாங்க நம்ம சிவகாமி பிரியா அவர்கள். இந்த நிகழ்ச்சியில நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவன தலைவர் சுபாஷினி மேம் அவர்களுக்கும், இந்த அருமையான நல்ல நூலுக்கு அழிந்துரை வழங்கி இருக்கக்கூடிய அரசு செல்லையா அவர்களுக்கும், இன்னும் பாரத இலக்கிய பேரவையின் உறவுகள் அனைவரும் கலந்திருக்கிறீங்க அவர்களுக்கும், இணையவழியில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது வருக வருக என்ற வரவேற்பினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருக்கக்கூடிய சுரேஷ், இறைவாணி மேம், வருண் இவர்கள் அனைவருக்குமே எனது வருக என்று வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கும். இன்றைய புத்தகத்தை பற்றிய சிறு குறிப்பு. மனித தோற்றம் பற்றிய அறிவியல் பயணத்தில் ஆர்வமுள்ள எவருக்கும் இந்த புத்தகம் பயன்படும். மேலும் நாம் யார், நம் தோற்றம், நாம் எங்கிருந்து வருகிறோம் என்பது பற்றிய புரிதலை தருவதுடன் மனித குலம் பற்றிய விரிவான பார்வையையும் இந்த புத்தகம் வழங்குகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க தொல்மனித இனங்களும் மனித குல இடப்பெயர்வுகளும் புத்தகத்தை நமது திறனாய்வாளர் கவிஞர் சிவகாமி பிரியா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. கவிஞர் கோ. சிவகாமி பிரியா அவர்கள் முதன்மை துணை ஆசிரியர், வளரி கவிதை இதழின் முதன்மை துணை ஆசிரியர் மற்றும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர் பேரமைப்பு மதுரையின் மாநில செயலாளர் ஆவார். அவரது முதல் கவிதை தொகுப்பு மூக்குத்தியில் சிறைப்பட்ட நட்சத்திரம். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே கவிதைகளை எழுதத் தொடங்கியவர். முதுமலை அறிவியல் பட்டம் பெற்ற அவர் தற்போது மதுரையில் வசித்து வருகிறார். கல்லூரியில் படிக்கும் பொழுதே எழுத்தாளர் ஐக்கன் தலைமையில் உலகத் தமிழ் எழுத்தாளர் சங்கம் நடத்திய கவிதை போட்டியில் பங்கேற்று தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் திருக்கரங்களினால் முதல் பரிசினை பெற்ற பெருமைக்குரியவர். இத்தகைய சிறப்புமிக்க கவிஞர் கோ. சிவகாமி பிரியா அவர்களை இந்த சிறப்பான நூலினை பற்றிய திறனாய்வை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் கா. சுபாஷினி அம்மா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய சுலைகா பானு அம்மாவிற்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஐயா சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர்களையும் வணங்கி இன்றைய நூல் திறனாய்வினை நான் தெரிந்துகிறேன். முக்கியமா கவிதைகள்ல மட்டுமே நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். போன முறை 2 வாரங்களுக்கு முன்னதாக நடந்த நீலக்கடல் முழுதும் கப்பல் விடுதல் நூல் திறனாய்வில் நான் கலந்து கொண்டேன். அன்று முதல் எனக்கு என்னுடைய பாதை கொஞ்சம் மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் மரபு அறக்கட்டளை வந்த பின்பு எனக்கு நிறைய மாற்றங்கள்.
முக்கியமாக அம்மா எனக்கு சொல்லுவாங்க, நிறைய சுலேகப்பா நம்ம சொல்லுவாங்க, நிறைய நூல்கள் திறனாய்வு பண்ணணும், நிறைய வளர்த்துக்கணும், இதுலயே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னோட முதல் முயற்சி, முதல் நூல் அம்மாவுடைய தொல் மனித இனங்களும் மனித குல இடப்பெயர்வுகளும். சுபாஷினி அம்மாவுடைய நூலை திறனாய்வு பண்றதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் வேணும். ஏன்னா இது ஒரு சாதாரண நூல் அல்ல. நான் இந்த 2 நாட்களில் அதை வந்து நான் வந்து குறுகிய வேகத்தில் வந்து இதை தயாரிச்சிருக்கேன், திறனாய்வு பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஏதாவது குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சுக்கணுமா. முடிந்த அளவு முடிந்த அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த தொல் மனித இனங்களும் மனித குல இடப்பெயர்வுகளும் அப்படின்ற நூல்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மனித குலமானது எப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுடைய மனித குலத்தினுடைய வளர்ச்சியானது எப்படியானதாக இருந்திருக்கும், அந்த மனித குலம் வந்து யார் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழுவும் இல்லையா. அம்மாவுக்கும் அதே மாதிரிதான் வந்திருக்கு. ஆக்சுவலா அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மரபணு சார்ந்த ஒரு விஷயங்களை படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆர்வம் அதுல அதிகமாயிருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 2 புத்தகங்களை வந்து படிச்சிருக்காங்க. இந்த 2 புத்தகங்களுடைய சாரத்தை தான் இந்த நூல்ல வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நூலாசிரியர் வந்து மரபணுவியல்ல வந்து அவங்க காட்டின ஆர்வத்தையும் அதோட சேர்த்து இந்த சமூக நலத்துல அவங்க கொண்டு வந்த அக்கறையையும் நான் ரொம்ப ரொம்ப பெரிதாக வந்து மதிக்கிறேன். மரபணுவியல்ல வந்து எத்தகைய மாற்றம் வந்து நம்ம இப்ப அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம மனித குலம் வரலாறை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம், முன்னாடி நம்ம வந்து மனிதர்கள் வந்து காட்டுல வந்து விலங்குகளை போல வாழ்ந்திருக்கோம், குரங்குகளாக இருந்திருக்கோம், குரங்குகள்ல இருந்து நம்ம மனிதர்கள் வந்திருக்கோம். ஒரு அறிவியல் பேர் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கோம். இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்குள் இருக்கக்கூடிய பெரிய அரசியலையும் அம்மா உடைச்சறிஞ்சிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப பெருமையான விஷயம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புக்கை வந்து அம்மா அறிவியல் ரீதியாகவும் அணுகியிருக்காங்க. அதே நேரத்துல ரொம்ப தாழ்வான மக்களுடைய மனதுல இருக்கக்கூடிய தாழ்வான கருத்துக்களையும், இன குழுக்கள், ஜாதிய கட்டமைப்புகள், இந்த மாதிரி பரம்பரை, ஆண்ட பரம்பரை, இந்த மாதிரியான ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்களை எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சிருக்காங்க. அதற்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக துணை நிற்கிறது என்று சொல்லலாம். அறிவியலை விரும்பக்கூடிய எந்த மக்களுக்கும் மனித இனங்களும் மனித குல இடப்பெயர்வுகளும் புத்தகம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் சொல்றோம் இல்லைங்களா. நம்ம எல்லாருமே விலங்குகள் தான். விலங்குகள்ல இருந்து பரிணாம வளர்ச்சியின்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். மொத்தத்துல நம்ம வந்து எல்லாருமே ஒரு விலங்குகள் தான். விலங்குகள் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. இத வந்து மரபணு ரீதியா ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா ரொம்ப பயங்கரமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகளை வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த நூல்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம், முக்கியமா அவசியம். ஆனா நம்ம எந்த படிப்பு படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம யாரு, நம்ம எப்படி இங்க வந்தோம், இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையான விஷயம். இதை வந்து அறிவியல் ரீதியாக, ஆய்வுகள் ரீதியாக அதை வந்து நம்ம மக்களுக்கு அம்மா வந்து புத்தக வடிவில, அதுவும் தமிழ் புத்தக வடிவில அறிவியலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான விஷயம். அனைவரும் வந்து வாழ்த்துதலுக்குரிய, போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். அம்மா வந்து என்ன புக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, டேவிட் ரைட் அப்படின்னு ஒரு பெரிய மரபணு ஆய்வாளர், அவர் எழுதின ஹூ வி ஆர் ஹவு வி கெட் காட் ஹியர் அப்படின்ற ஒரு நூல் எடுத்திருக்காங்க. டோனி ஜோசப் அவர்களோட ஏர்லி இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்திருக்காங்க. இந்த 2 புத்தகத்துல இருந்துதான் அம்மா வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு, இது கிட்டத்தட்ட 300 பக்கங்களுடைய புத்தகங்கள், இதுல இருந்து செய்திகளை தொகுத்து நம்மளுக்கு வந்து சுருக்கமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இதை வந்து ஒரு 2 நாள்ல படிச்சு முடிக்கக்கூடிய புத்தகம் அல்ல. இதுல இருக்கிற சாப்டர்ஸ்ல 2 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ஒவ்வொரு அத்தியாயமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரீஃபா கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம மனிதன் வந்து எல்லாருமே ஒரு இனம்தான், இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது அப்படின்றத ஆய்வு ரீதியாக, அறிவியல் ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்துல வந்து வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னா,
வரலாற்று நிகழ்வுகளை வந்து நிறைய மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு உலக 2ஆம் உலக போரை வந்து மீன் பண்ணி இதுல சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 2ஆம் உலக போர்ல வந்துட்டு நம்ம இந்த இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு முக்கியமா வந்து எதிர்க்கிறாங்க. அந்த இனக்குழுக்கள் அந்த அந்த மேற்கோள்கள் வரும்பொழுது நான் சொல்கிறேன். முக்கியமாக அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு இனமுமே கலப்பில்லாத தூய்மையான இனம் இல்லை. எந்த ஒரு இனமுமே வந்து தூய்மையான இனம் கிடையாது. எல்லாமே கலப்பு தான். மனித குலம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு மனிதர்கள் கூட்டத்தை சந்திச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து சந்திச்சு இனக்கலப்பு ஆயிருக்கிறாங்க. இனக்கலப்பா இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் வந்து மதுரையில இருக்கேன், என்னோட முன்னோர்கள் வந்து மதுரை பக்கத்துல இருந்தாங்க, அவங்களோட முன்னோர்கள் அதுக்கு பக்கத்துல இருந்தாங்க, இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலம் நம்மளுடைய அல்ல. இதுதான் உண்மை. காலமாக ஆண்டாண்டு காலமாக ஒரு நிலத்திலிருந்து வாழ்ந்த மக்கள் படிப்படியாக ஒவ்வொரு இடம்பெயர்வாக வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டிருக்கிறது இந்த வளர்ச்சி அடைந்த இந்த நிலைமையை நம்ம அடைவதற்கு. இந்த அறிவியல் கூறும் உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு புரியணும். அதை விட சாதி மத இன நிற கொள்கைகளை அறவே சாய்க்கணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட தான் இந்த நூலை வந்து அம்மா அறிமுகம் செய்யறாங்க. இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல புரிஞ்சிருச்சு. வேற இந்த மனித குலத்துல நம்ம வந்து எல்லாருமே சமம், யாருக்கும் பெரிய மூளையோ பெரிய அறிவோ கிடையாது, எல்லாருமே சமம் அப்படின்றத இந்த நூலின் மூலமாக ஆணித்தரமாக சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அறிவியல் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நிறைய சாப்டர்ஸ் வந்து அம்மா அதுல வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பத்தி அறிமுகம் பண்றாங்க. எப்படின்னா நம்ம எல்லாம் காட்டுல வாழ்ந்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணிக்க சொல்றாங்க. அந்த புத்தகத்துல அறிமுகத்திலேயே வந்து சொல்றாங்க, கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க எல்லாம் வந்து காட்டுல இருக்கீங்க, அடர்ந்த காடுகள் வனத்துல வந்து இருக்கீங்க, ஒரு குகைகளுக்குள்ள இருக்கீங்க. அந்த படிக்கும் பொழுதே ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த அத்தியாயம் 1ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் கண்ணை மூடி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அடர்ந்த காடுகள், வனங்கள், காட்டு விலங்குகள்லாம் இருக்கு, நீங்க குகைக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நெருப்பு பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வேட்டையாடி கொண்டு வந்த அந்த மிருகத்தை வந்து அனைவரும் பசியோட இருக்கிறாங்க, அந்த மிருகம் வந்து சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அந்த அத்தியாயம் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே ஆரம்பிச்சு அப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லா மின் விளக்குகள் நவீன வசதிகளோட எல்லாமே இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. பெரிய அற்புதமான கேள்வி. நம்ம வந்து அந்த இப்ப இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, எல்லாருமே வந்து காட்டுவாசிகளாக விலங்குகளாக அறியாமையில் தான் எல்லாருமே இருந்தோம். அப்ப அந்த அந்த நிலையில இருந்து எப்படி இந்த நிலைக்கு வந்தோம், இப்ப வந்து எதுக்காக நம்ம இதை வந்து சொல்றோம் அப்படின்றதுதான் இங்க அம்மா சொல்றாங்க. அதாவது ஆரம்ப காலம் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து காட்டு விலங்குகளா தான் வாழ்ந்திருக்கோம். இது வந்து சாதாரணமா இல்ல, 10,000 ஆண்டுகளுக்கு 5,000 ஆண்டுகளுக்கு 4,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த இது இருந்திருக்கு. ஆனா நம்ம வந்து இப்ப இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. எங்கெங்க இருக்காங்க அப்படின்னா பப்புவா நியூகினியா, ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளில் சில பகுதிகள், போர்னியாவின் அடர்ந்த காடுகளில், அந்தமான் தீவுகள் போன்ற தீவுகள்ல வந்து அதிகமாக மக்கள் இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? நம்மளுடைய இப்ப உள்ள வாழ்க்கை முறைகள்ல நம்ம வந்து இப்ப காட்டுவாசிகள் மாதிரி வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாம் இருக்காங்கன்னா நம்ப முடியுதா? இருக்கிறாங்க, நிச்சயமா இருக்கிறாங்க. அதை வந்து இந்த ஆய்வுகள் மூலமா நம்மளுக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து இத நம்ம மூதாதையர்கள்னு சொல்றோம் இல்லையா, நம்ம மூதாதையர்கள்னா நம்ம நவீன மனிதர்கள்னா யாரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. நவீன மனிதர்கள் வந்து நம்ம வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹோமோசெப்பியன்ஸ் சொல்றாங்க. எனக்கு அது வந்து படிச்சிருக்கேன், நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் தானே, எதனா ஹோமோசெப்பியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல, ஹோமோசெப்பியன்ஸுடைய கிளைகள் தான் செப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹோமோசெப்பியன்ஸ் தான் நம்ம நவீன மனிதர்கள். இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே நவீன மனிதர்கள். நமக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை பத்திதான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். அதாவது வரலாறை வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்ல எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தொல்லியல் மூலமாகவும் அகழாய்வு மூலமாகவும் கல்வெட்டியல், நாணயவியல், இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்துட்டு அதை வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமான உண்மை அதுல இருந்து இல்ல, நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதை நம்பக்கூடிய 100% நம்ப முடியாது. ஆனால் அதை உடைச்செறிகிறது மாதிரி இப்ப வந்திருக்கும் துறை வந்து மரபணு ஆய்வியல். இந்த மரபணு அறிவியலை தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அம்மா வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஏன்னா
மரபணு வந்த பின்னாடிதான் இப்போ நம்மளுடைய உருவங்கள், நிறங்கள் எல்லாமே மாறுபடலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய டிஎன்ஏ வந்து என்னைக்குமே மாறுபடாது. அது வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிறைய விஷயங்களை கடத்தி கொண்டு வருகிறது. அதனாலதான் சொல்றாங்க, ஜீனோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுல அந்த ஜீனோம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் வழியாக தொடர்ச்சியாக அதை அனுப்புறோம். ஆனா அது வந்து எப்படி அனுப்புறோம்? ஜீனோம்ன்றது வந்து அது மட்டும் கிடையாது. நம்ம பெற்றோர்கள், நம் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தொடர்ச்சியான அந்த டிஎன்ஏ பதிவுகளை மொத்தமா வந்து அனுப்புறதுதான் இந்த ஜீனோம் சொல்லி சொல்றாங்க. அந்த ஜீனோம் பத்தி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அந்த நூல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம், இங்க பாரு நம்ம தாத்தா, ஓய் உங்க தாத்தா மாதிரி நடக்கிற, உங்க தாத்தா மாதிரி பண்ற, உங்க அப்பா மாதிரி பண்ற, இதெல்லாம் சொல்லுவோம். அது வந்து ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூதாதையர்கள்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஜெனரேஷனுக்கு முன்னால இருந்த காலகட்டத்துல இருந்த மக்களுடைய அவர்களுடைய ஜீன் வந்து இன்னைக்கும் நம்மளுடைய நவீன மனிதர்களுடைய மரபணு கூறுகளில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். அது பெரிய சாதனை இல்லையா? மரபணு ஆய்வுகள் வந்து நம்ம மக்களிடையே அந்த அளவுக்கு பெரிய விழிப்புணர்வு கிடையாது. இத வந்து முக்கியமா கொண்டு வரணும்ன்றதுக்காண்டிதான் அம்மா அந்த நூலை தமிழ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய வரப்பிரசாதம். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அதெல்லாம் ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அம்மாவுக்கு வந்து திரும்ப திரும்ப நன்றிகளை நம்ம சொல்லணும் கண்டிப்பா. அதே மாதிரி எக்ஸாக்ட் டீடைல்ஸ கொடுக்கறது வந்து மரபணு அறிவியல் துறை தான். அதுல வந்து நம்ம டேவிட் ரைக் வந்துட்டு 2018 இந்த ஹூ ஆர் அண்ட் ஹவு வி காட் ஹியர்ன்ற நூலை எழுதியிருக்காங்க. அம்மா அந்த நூலை வந்து படிச்சுதான் அதுல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல வந்துட்டு லூக்கா கவாலி சப்போர்சா மரபியல் ஆய்வுத்துறையில வந்துட்டு அவர் தான் தொடக்க கால ஆய்வாளரா இருந்திருக்காங்க. அவரோட நூல் வந்துட்டு ஹிஸ்டரி அண்ட் ஸ்டடீஸ் ஆஃப் ஜியோகிராபி ஹியூமன் ஜீன்ஸ்ன்ற அறிவியல் நூல் தான் முக்கிய நூல்களாக இருந்துச்சு. ஆனா 2010 வந்துட்டு ரொம்ப தொன்மையான மரபணுக்களை பற்றி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட ஒரு மிக தொன்மையான குலத்தில் வந்துட்டு நியாண்டர்தால் டிஎன்ஏ கூறுகளும், டெனிசோவன் மனித இனத்தை சார்ந்த டிஎன்ஏ கூறுகளும் மாடர்ன் ஹியூமன் என அறியப்படுகின்ற நவீன மனிதர்களாக கொண்டு வராங்க. அப்ப அந்த நியாண்டர்தால் மனிதர்கள் யாரு? அவங்க டிஎன்ஏவும் டெனிசோவன் மனித இனத்தை சார்ந்த டிஎன்ஏ கூறுகளும் நவீன இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுடைய டிஎன்ஏ கூறுகளும் ஒத்து போகுது. அது வந்து அதிகமா ஒத்து போகலனாலும் ஒரு சில சதவீதங்கள் வந்து ஒத்து போறதாக சொல்றாங்க. இப்ப 2017 டேவிட் ரைக் வந்து அவங்களோட ஆய்வுக்கூடத்துல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட டிஎன்ஏக்களை வந்து சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அது வந்து ஜெர்மனில உள்ள மேக்ஸ் பிளாக் இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு அத வந்து மரபணு ஆய்வறிஞர் வந்து பிரபல டாக்டர் சுவாந்தே பபோ வந்துட்டு மரபணு ஆய்வுகள் வந்து தொடர்பாக நிறைய தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதை வந்து பார்த்திருக்காங்க. டேவிட் ரைக் வந்து சுவாந்தே பபோ அவர்களுடன் நியாண்டர்தால், டெனிசோவன் ஆகிய தொழில் மாந்தர டிஎன்ஏ தொடர்பாக ஆய்வுகளை தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நியாண்டர்தால், டெனிசோவன்னா யாரு அப்படின்னா அவங்களும் நம்மளுடைய மூதாதையர்கள் தான். அவங்க வந்து வாழ்ந்த காலங்கள் எப்படி அப்படின்னா இன்னைக்கு நேரத்து கிடையாது. பல்லாயிரக்கணக்கான மில்லியன்கள் ஆண்டுகள் வந்துட்டு அவங்க வந்து முன்னாடி வாழ்ந்துருக்கிறாங்க. நிறைய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க நம்ம நவீன மனிதர்களும் இவங்களும் வந்து சந்திச்சுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் மிக மிக ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. நியாண்டர்தால்லாம் எங்க இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, டெனிசோவன் எப்படி இருப்பாங்க, எல்லாம் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம குறிப்புகளை பார்க்கலாம். இப்ப வந்து அந்த தொழில் மனிதர்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு கலை நுட்பத்திலையும் வந்துட்டு அவங்க வந்து அதிகமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தொல்மாந்தர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கற்பனை திறன்களோட இருந்திருக்கிறாங்க. அதுக்கு நிறைய சான்றுகளும் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் பழமையான சிங்க மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்பம் வந்து மாமுத் என்று சொல்லக்கூடிய காட்டு விலங்கினுடைய தந்தத்தில் வந்து அது செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து ஜெர்மனில உள்ள ஸ்வாபியின் யூரா என்ற பகுதியில் உள்ள குகையில வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய சான்றுகள் வந்து ஆசிரியர் கூறியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல வந்து அதாவது 40,000 ஆண்டுகள் வாக்கிலாக மனிதர்கள் கலை ஆர்வம் கொண்டிருந்தனர் என்பதை இந்த அத்தியாயத்தை கூறலாம். அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கலை ஆர்வத்துல வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்த அத்தியாயம் என்ன சொல்றாங்கன்னா, நவீன மனிதர்கள் நியாண்டர்தால் மனிதர்களை சந்தித்த போது, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நியாண்டர்தால் மனிதர்கள் வந்து நவீன மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. சார்லஸ் டார்வின் வந்துட்டு சொல்றாங்க, மனிதர்கள் வந்து எல்லாருமே விலங்குதான்.
எல்லாருமே விலங்குகள் தான். யாரும் வந்து உயர்ந்த இடத்துல எல்லாம் கிடையாது. மனிதர்கள் விலங்குகள் இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. நம்ம வந்து பரிணாம வளர்ச்சியின் மூலமாக விலங்குகளோட ஒப்பிடும் பொழுது அறிவில் சற்று மேன்மையாகவும் மற்ற தனித்துவமான சில விஷயங்களில் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஏத்துக்கணுமே ஒழிய, மித்தபடி நம்ம எல்லாருமே விலங்குகள் தான். இததான் முக்கியமா நம்ம வந்து ஏத்துக்கணும். இதை வந்து கஷ்டமா தான் இருக்கு, ஏத்துக்கணும். ஆனா நியாண்டர்தால் மனிதர்கள் நம்ம முன்னோர்களை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. எப்படின்னா நியாண்டர்தால் மனிதர்கள் வந்துட்டு நவீன மனிதர்களை வந்து சந்திக்கும் பொழுது நம்ம நவீன மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் நம்ம மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. டாமினேட் பண்ணி அவங்கள வந்து ஓரம் கட்டிட்டாங்க. நியாண்டர்தால்ஸை ஓரம் கட்டிட்டாங்க. ஓரங்கட்டி தன்னோட இருப்பை வந்து நிரூபிச்சுட்டாங்க. நாங்க தான் இந்த கிட்டத்தட்ட இனி நாங்க தான் எங்களுடைய காலங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. அதனால நம்ம மூதாதையர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அவங்களோட இருப்பை நிரூபிச்சிருக்காங்க. 400,000 ஆண்டுகளுக்கு முன்பு நியாண்டர்தால் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நியாண்டர்தால் மனிதர்கள் ஐரோப்பிய நிலத்தில் ஆக்கிரமித்திருந்து என்று கூறுகிறார்கள். ஐரோப்பாலதான் வந்துட்டு அதிகமான நியாண்டர்தால் மனிதர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. நியாண்டர்தால் மனிதர்கள் மட்டுமல்ல, டெனிசோவன், இன்னும் நிறைய மனித இனங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஹோமோசெப்பியன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நிறைய மனித இனங்கள் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க வந்து எப்படி விவசாயம் பண்ணாங்க, அவங்க இனக்குழுக்களாக எங்க இருந்து எப்படி இடம்பெயர்ந்தாங்க, எல்லா விஷயங்களும் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க அம்மா வந்துட்டு. நியாண்டர்தால் வந்து மனிதர்கள் வந்து எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1856 தான் கண்டுபிடிக்கிறாங்க. நியாண்டர்தால் பள்ளத்தாக்கு பகுதியில வந்து நிகழ்த்தப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குல வந்து ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்டட பணிக்காண்டி தோண்டும் பொழுது உள்ள எலும்பு கூடுகள் வருது. அந்த எலும்பு கூடுகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை வந்து அதுதான் நியாண்டர்தால் மனிதர்களோட எலும்பு கூடுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நவீன மனிதர்களோட எலும்பு கூடுகளை இப்ப சோதிக்கும் பொழுது நியாண்டர்தாலுடைய மனிதர்களுடைய மரபணு கூறுகள் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்திருக்கு, இனக்கலப்பு இருந்திருக்கு அப்படின்றத அது வந்து நிரூபிக்குது நம்மளுக்கு. அதனால எந்த ஒரு மனித இனமுமே வந்து இனக்கலப்பு இல்லாத தூய இனம் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகா மென்ஷன் பண்ண. தூய இனம்ன்ற ஒரு சாப்டர்லயே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த தூய இனத்தை நம்ம படிக்கும் போது தெரியும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் வந்து இந்த இனம், இந்த ஜாதி, நான் ஆண்ட பரம்பரை, நான் வந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை எல்லாமே சொல்லுவோம். ஆனா நிச்சயமா அது கிடையவே கிடையாது. இனிமேல் நம்ம எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் வந்து இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய மனித குலங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இனக்கலப்புகளும் ஆய்வுகளுக்கும் நிறைய வந்து இருக்குது. இப்ப ஆதி மனிதன் வந்து ரொம்ப கிளைகளாக பிரிஞ்சுட்டாங்க. எப்படி பிரிஞ்சாங்க? முதல்ல வந்து ஆதி மனிதன் தான் நம்ம சொல்லுவோம். ஆதி மனிதன் வந்து கிளைகளாக பிரிக்கிறாங்க. நவீன மனிதர்களின் மூதாதையர்கள், நியாண்டர்தால் மனித மூதாதையர்களின் மனித வகைகளின் மூதாதையர்கள், டெனிசோவன் வகை மனித மூதாதையர்கள் என்று அவங்கள வந்து அடையாளப்படுத்துறாங்க. அதாவது 3 வகையா, அதாவது நவீன மனிதன், நியாண்டர்தால் அண்ட் டெனிசோவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமோ இவங்க இல்லாம ஹோமோ ஹைடெல் பெர்கன்சிஸ், ஹோமோ எரெக்டஸ் போன்றவையும் இருக்காங்க. இவங்களும் வந்து வேறு ஒரு வகையான மனித இனம் தான். டெனிசோவன் வந்து எப்படின்னா ரஷ்யா நாட்டுல வந்துட்டு தெற்கு சைபீரியாவில் உள்ள ஆலத்தாய் மலை குகையில் ஒரு இளஞ்சிவப்பு எலும்பு கூட வந்து கண்டெடுக்கிறாங்க. அது வந்து ஒரு குழந்தையோட எலும்பு கூடு. அந்த குழந்தையோட எலும்பு கூட வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அது வந்து எந்த ஒரு மனித குலத்தோடையும் அது வந்து ஒத்து போகல. அப்ப அது வந்து டெனிசோவனும் கிடையாது, சாரி அது நவீன இதுவும் கிடையாது, நியாண்டர்தாலும் கிடையாது. அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பெயரிடுறாங்க டெனிசோவான். ஏன்னா டெனிசோவான்ற பிளேஸ்ல எடுத்தனால அதுக்கு டெனிசோவான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நியாண்டர்தால் மனித இன வகைக்குமே எப்படி பெயர் வந்ததுன்னா அந்த இடத்துல அந்த கண்டுபிடிச்ச இடத்தினுடைய பெயரை தான் அங்க வந்து அந்த பள்ளத்தாக்கு வந்து நியாண்டர்தால் பள்ளத்தாக்கு. நியாண்டர் பள்ளத்தாக்குல வந்து ஜெர்மனில உள்ள நியாண்டர் பள்ளத்தாக்குல வந்துட்டு அந்த எலும்பு கூடு கிடைச்சு அந்த ஆய்வுக்கு உட்படுத்தினால அதுக்கும் நியாண்டர்தால்னு சொல்லிட்டு அந்த இடத்தினுடைய பெயரையே வச்சுட்டாங்க. இப்படிதான் வந்துட்டு பெயர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா டெனிசோவன் மக்கள் பாத்தீங்கன்னா கிழக்கு ஐரோப்பா பகுதியை தான் அவங்க வந்து மையமா வச்சு அதிகமா வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க.
நிறைய இடங்கள் வந்து இடம்பெயர்ந்து மத்திய இந்தியாவிலும் கிடைத்த எலும்புகளை வந்து ஆராய்க்கும் பொழுது டெனிசோவான் வந்து வகை மனிதர்கள் வந்து இங்கேயும் வந்திருக்காங்க, இந்தியாலையும் வந்திருக்காங்க. ஏன்னா மத்திய இந்தியாவுல அது கிட்டத்தட்ட 75,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிட்டு குறிப்புகள் சொல்றாங்க. ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்றாங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா அவங்க ஒரு மனித இனம் தான். ஆசியாவில வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்க. இந்தோனேஷியா, இந்தியா, சீனா ஆகிய நிலப்பகுதிகளில் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் அங்க இருந்துச்சு. அப்ப இவங்க டெனிசோவன், நியாண்டர்தால் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப அதிகமான மக்கள் வந்து நம்ம நவீன மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப வந்து இப்போ வந்து சுத்தமா அழிஞ்சிச்சு. நியாண்டர்தாலோ இல்ல டெனிசோவனோ இப்ப எங்கேயுமே கிடையாது. நவீன மனிதர்கள் தான் இப்ப அதிகமா இருக்கும். அதாவது நம்ம ஹோமோசெபியன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். இப்ப வந்து அத்தியாயம் 16ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூய இனம் அப்படின்ற ஒரு சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூய இனம் சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாசற்ற, ஒரு எந்த ஒரு கலப்பும் இல்லாத, ரொம்ப குழுக்கள் இல்லாத, ஒரு சாதிய கட்டமைப்பு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இனத்தை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஹ் ஐரோப்பால வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்து இந்தோ ஐரோப்பியர்கள் அல்லது ஆரியர்கள் வந்து தூய இனம் என்ற கருதுகோளுடன் ஒரு இயக்கம் உருவாக்கி அதை வந்து பெருசா ஆக்கி அங்க வந்துட்டு பெரிய முழக்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாங்க தான் பெரிய ஆளு, நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு காலகட்டத்துல அந்த இயக்கம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப உச்சநிலையை அடைஞ்சிருச்சு. அது வந்து பல கருத்தாக்கங்களை வந்து அந்த காலகட்டத்துல வந்துட்டு முன் வச்சிருக்கிறாங்க. இன்றைய செலக்டிக் எனப்படும் இனக்குழுக்கள் அல்லது டாய்டன்ஸ் என்று அறியப்படுகின்ற இனங்களோ ஆரியர்களின் வழித்தோன்றல்கள் என்ற கருத்து உறுதிப்பட்டு கொண்டே வந்தது. அன்று நாசி தூய்மைவாத கொள்கைகளுக்கு எரிகின்ற நெருப்பை அதிகப்படுத்துவதாக இருந்தது. இந்த இனக்குழுக்களுக்கு இந்த 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 விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்து அவங்களை வந்து ரொம்ப நாங்க தான் வந்து அதிகபட்சமான எல்லாமே தெரிஞ்சவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இனவாத அமைப்புகளாக தவறாக ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்று வந்து இந்திய ஐரோப்பிய மொழி பேசுபவர்கள் ஜெர்மானிய மூதாதையர்கள் அல்ல. இது வந்து எவ்வளவு ஒரு 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 அற்புதமான விஷயம் பாருங்க. மாறாக ஸ்டெஃபி புல்வெளி மற்றும் மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்தும் பின்னர் கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளில் இருந்தும் இன்றைக்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் காலவாக்கில் இடம்பெயர்ந்து வந்தவர்கள். இது யம்னயா பண்பாடு கொண்ட குழி என்பதும் தெரிய வருது. இதுல வந்து யம்னயான்னு சொல்லிட்டு ஒரு பண்பாடு இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா அவங்க காலத்துல வந்து ரொம்ப அற்புதமா வளர்ந்துருக்காங்க. குதிரைகளுடைய பயன்பாடு, குதிரைகளை வந்து வீட்டு விலங்குகளா வளர்த்திருக்காங்க. அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. தன்னுடைய டெய்லி ரொட்டீன் பயன்படுத்துறாங்க. அவங்க அவங்க பயன்பாடு ரொம்ப அற்புதமா இருக்குது. அவங்களுடைய காலத்துலதான் இந்த கோடட் வயர்டு கல்ச்சர் வந்து வந்திருக்கு. அந்த கல்ச்சர் தான் வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு வழிகோலுதலுக்கு அதை வந்து முற்றுப்புள்ளி வச்சது அந்த கல்ச்சருக்கு வந்துட்டு. அதை வந்து சில குறிப்புகள்ல பார்க்கலாம். முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் வந்துட்டு அத்தியாயம் 3ல வந்துட்டு சொல்றாங்க ஆப்பிரிக்காவில இருந்து. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் வந்து முக்கியமா சொல்ல மறந்துட்டேன் நான். நம்ம எல்லா மக்களுமே வந்துட்டு இந்த மனித குலம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்கால இருந்துதான். இதை யாராலும் நம்ப முடியாது? அவங்களுக்கு கண்டிப்பா நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. ஏன்னா ஆப்பிரிக்கா வந்துட்டு அப்ப நம்மளுடைய மனிதகுல மரபணு ஆய்வுகள்ல வந்து பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்கால இருந்துதான் மக்கள்கள் வந்து இடம்பெயர்ந்து ஒவ்வொரு தனித்தனியா அடுத்த உலகினுடைய மத்த பகுதிகளுக்கு போயிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியப்படும்படியான விஷயம். ஆப்பிரிக்கால இருந்து ஐரோப்பா, கிழக்காசிய நாடுகள், மேலும் வந்து சீனா, ஜப்பான் எல்லா இடங்களுக்குமே வந்து மக்கள் வந்து ஆப்பிரிக்கால இருந்து பிரிந்து வந்த மனிதர்கள் தான் நாம் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அததான் வந்து அத்தியாயம் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அடிப்படையில வந்துட்டு நம்ம எங்க இருந்து வேணாலும் இடம்பெயர்ந்திருக்கலாம். ஆனா ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க தான் அப்படின்றத முக்கியமா அதுல சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. ஆஹ்
அதே மாதிரி இடப்பெயர்வுகள் வந்து மனித குலம் வந்து எங்கெங்க இடம் பெயர்ந்திருக்காங்க, எங்க இருந்து எங்க இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய சமூக அமைப்பில் வந்து சாதி அப்படின்ற ஒரு அத்தியாயம் ரொம்ப அருமையா இருக்குது. இந்திய சமூகம் வந்து ரொம்ப மனித ஏற்றத்தாழ்வுகளையும் ஒடுக்குமுறைகளையும் மிக பரவலாக வழக்கில் இருக்கின்றன. சாதி அமைப்பு வந்து நம்ம இந்தியாவுல வந்து 2 வகையில செயல்படுது. ஒண்ணு வர்ணம், இன்னொன்னு வந்து ஜாதி. இத அடிப்படையா வச்சுதான் நம்ம மக்களை வந்து இப்போ வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா மனுநீதி அப்படின்ற ஒரு புத்தகம் தெரியும் நம்மளுக்கு. அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையிலிருந்து தான் மக்கள் இன்றைய அளவிலும் நம்மளை வந்து வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. அதை உடைத்தெறியும் வண்ணம் இந்த புத்தகம் இருக்கிறது. இந்தியா வந்து ஒரே வகையான மக்களை கொண்ட நாடு என்று பார்க்காமல் சிறிய சிறிய மக்கள் கூட்டம் நிறைந்த நாடு என்பதால் மரபணுவியல் ஆய்வில் தெரிவிக்கின்றன. ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிராமணர்கள் ஒரு கூட்டம், இந்த மாதிரி நிறைய கூட்டங்களாக தான் இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து இன்னொரு முறை ஒன்று நம்ம வந்து பின்பற்றி வரும். இது வந்து அகமண முறைன்னு சொல்றாங்க. இந்த அகமண முறை பண்பாடு வந்து வேற்று இனக்கலப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மெயினா அதை பண்றாங்க. இந்த இந்தியாவுல நம்ம இந்தியா விடுங்க, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இங்கே உள்ள சாதிய கட்டமைப்புகள் மிகவும் ரொம்ப மோசமான நிலையில் உள்ளது. இந்த மாதிரியான அகமண முறைப்படி இனக்கலப்பு செய்யாத பொழுது 2 விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு, நோய் வந்து ஒரு பாரம்பரியமா நோயை கடத்துறாங்க. அதாவது மரபணு நோய்கள் வருது. 2வது வந்துட்டு அவங்க வந்து அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியாது. அவங்களுடைய வளர்ச்சியானது ரொம்ப மிகவும் தடைப்பட்டு ரொம்ப அவங்களோட இனக்கலப்பு நடக்காத சூழல்ல வந்து மரபணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையுது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இதனாலதான் பல்வேறு நோய்கள் வந்து உருவாகும். இந்த சூழல்ல வந்து ஜாதி அமைப்பு இன வளர்ச்சிக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வட இந்திய மரபணு வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல ஒரு 50% இன்னைக்கு உள்ள ஈரானிய விவசாயிகளுக்கு, அதாவது ஒரு 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க மக்கள். அவங்களுடைய கூட்டத்தையும் ஒரு 50% ஸ்டெப்பி புல்வெளி மூதாதையர்களுடைய அதாவது இன்றைக்கு 5000 காலவாக்கில் வந்த இனத்தவரின் கூட்டு கலவையே இன்னைக்கு உள்ள ஒரு இனக்குழுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு வந்து தூய இனம்ன்றது எங்கேயுமே கிடையாது, எல்லாமே கலப்புகள் தான். இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய இனங்கள் வந்து தூய இனங்கள் கிடையாது, எல்லாமே கலப்பு தான். அந்த கலப்பு இனங்கள் எப்படி எந்த ஆண்டுகளுக்கு காலகட்டத்துல இருந்திருக்குன்றத புள்ளி விவரமாக மரபணு ஆய்வாளர்கள் நம்மளுக்கு விளக்குறாங்க. இப்ப நம்ம நிறைய மொழி பேசுறோம், நிறைய மொழிகள்ல வந்துட்டு நமக்கு வந்து தெரியும். இப்ப வந்து தொன்மையான அந்த காலத்துல வந்து எந்த மாதிரியான மொழிகள் பேசினாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், இந்த இனக்கலப்பு இல்லாத காலங்கள்ல வந்து இனக்கலப்பு அதிகமாக இல்லாத இடத்துல வந்து அவங்களுடைய மொழி அந்த சார்ந்த குடும்பங்கள் எல்லாமே தனித்து இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இனக்கலப்பு செய்யலை இல்லையா? அப்போ வந்து அவங்க எல்லாமே தனித்து இருந்திருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவில வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய மொழி பேசுறவங்களை வந்துட்டு திராவிட மொழி குடும்பம் சார்ந்த மொழிகளாக தான் எல்லாருமே பரவி இங்க இருந்திருக்காங்க. அதுக்காக நிறைய தொன்மையான தென்னிந்திய மரபு கொண்ட கூட்டத்தினரை வந்துட்டு கிழக்காசிய பகுதிகளில் விரிவாக தங்களது பண்பாட்டையும் விரிவாக்கம் செய்திருக்கின்றனர் என்று கூறுகிறார்கள். கிழக்காசியாவில் வந்து மரபணு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த கிழக்காசிய வந்து உலகத்துல வந்து அதாவது 1/3 பகுதி மக்கள் தொகை அதிகமாக வாழ்கின்ற நாடு வந்து கிழக்காசிய நிலப்பகுதின்னு சொல்றாங்க. இங்க வந்து 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே வாழ்ந்து வருகின்ற ஒரு நிலப்பகுதியாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இப்பகுதி நாடுகள் வந்து எந்தெந்த நாடுகள் அப்படின்னா சீனா, இந்தோசீனா நாடுகள், மலேசியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் வந்துட்டு கிழக்காசிய நாடுகளில் வருகிறது. இந்த கிழக்காசியாவில வந்துட்டு மரபணுவியல் ஆய்வுகள் பண்றாங்க. அப்ப இங்க ஆய்வு பண்ணும்போது
எரக்டஸ் ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற ஒரு மனித இனம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அறிமுகமாறாங்க. எங்கன்னா சீனாவுல வந்துட்டு எரக்டஸ் வகை மனித இனத்தின் எலும்புக்கூடுகளை வந்து ஆராயிறாங்க. அப்ப அது வந்து ஹோமோ எரக்டஸ் வகை என்னது என்று கண்டுபிடிக்கிறார்கள். இது வந்து 1.7 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என கணக்கிடப்பட்டிருக்காங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து தோன்றிய தொன்மையான மனித இனம் இடம்பெயர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து இந்த பகுதிகளுக்கு வாழ்றாங்க. எங்க வராங்கன்னா கிழக்காசிய நிலப்பகுதிகளுக்கு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் உயரத்துல உள்ள ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூடுகள் வந்துட்டு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஹோபிட்டஸ் எனும் ஒரு வகை குட்டையான மனித இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது இந்த காலகட்டத்தில் எப்படி எப்ப வந்துன்னா இந்த ஹோமோ எரக்டஸ் காலகட்டத்துலதான் அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தோனேஷியால உள்ள பிளாரஸ் தீவுல நடத்த ஒரு அகழாய்வுல 1 மீட்டர் உயரமுள்ள மனித எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன. இவங்க எல்லாமே இந்த ஹோமோ எரக்டஸ் வகையினை சார்ந்தவர்கள். நவீன மனிதர்கள் வந்து உடலில் வந்து தொல் மனித கலப்பு இருந்திருக்கு அப்படின்றத அது ஒரு அத்தியாயத்துல சொல்றாங்க. நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. நிறைய அத்தியாயங்கள்ல நிறைய ஆய்வுகள் வந்து பண்ணி ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அத்தியாயம் 24 வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்காவுல இன்றைய மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தொல் மனிதர்களும் இன்றைய ஆப்பிரிக்காக்காரர்களுக்கான கலப்பு வந்து தொடர்பாக ஜெப்ரி வால் அப்புறம் மைக்கேல் ஹேமர் ஆகிய இருவரும் வந்து அதை வந்து ஆராய்ந்து ஆப்பிரிக்கால வந்துட்டு எப்படி வந்து மனிதர் வந்து இனக்கலப்பு ஆயிருக்கு அப்படின்றத விவரிச்சிருக்காங்க. நிறைய நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய குறிப்புகள் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். நம்ம வந்து நம்மளுடைய தொன்மையான சடங்குகள், மரபுகள் இதையெல்லாம் நம்ம வந்து படிப்படியாக வந்துட்டு பாரம்பரியமாக நம்ம வந்து பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சமயங்கள் சார்ந்து நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் சார்ந்து நடத்தக்கூடிய அத்துணை விஷயங்களுமே வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மரபணு சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டு மனித இனத்திற்கு அருமையாக வழங்கி கொண்டிருக்கிறாரு. அப்ப அந்த வேதங்கள் ஆரியர்கள் அப்படின்ற ஒரு அத்தியாயத்துல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. வேத நூல் வந்து ரிக்வேதம் வந்துட்டு மிக பழமையான நூல். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 4000 3000 ஆண்டு காலகட்டத்துல வந்து வாய்மொழியாகவே உருவாக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்டு உள்ளது. அதுல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. இந்திரன் வந்து தனது எதிரிகளுக்கு அதாவது தாசர்களுக்கு எதிராக போர் தொடுத்ததாகவும் குதிரைகள் பூட்டிய தேரில் தனது எதிரிகளை அழித்ததாகவும் தனது மக்களாகிய ஆரியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலப்பகுதியை வழங்கியதாகவும் பதிக்கின்றது. ரிக்வேதத்துல இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவான ஆண்டு 10ஆம் நூற்றாண்டுல வந்து இத வந்து சமஸ்கிருத மொழியில வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல வந்து மொழியையும் சொல்றாங்க. நம்மளுக்கு ரிக்வேத பாடல்கள் வந்து பழைய சமஸ்கிருத மொழியில தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த விஷயத்த அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இதே போல கிரேக்கத்துல வந்துட்டு பண்டைய ரொம்ப பழைய இலக்கியமான இலியட், ஒடிசி போன்ற இந்தோ ஐரோப்பிய மொழியான பண்டைய சமஸ்கிருதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த நூல் ரிக்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த தாசர்கள் யாரு? அதாவது அதுலயும் உருவாக்கியிருக்காங்க, நம்மளுடைய சமஸ்கிருதத்துல உருவாக்கிறாங்க, இந்தோ ஐரோப்பிய மொழியான பண்டைய சமஸ்கிருதத்திலையும் உருவாக்கியிருக்காங்க. அப்ப இந்த தாசர்கள் யாரு? ஆரியர்கள் யாரு? கோட்டைகள் அந்த பகுதியில இருந்ததா? இதுல காணப்படுற செய்திகள் உண்மையாவே நிகழ்ந்ததா? இது வந்து நீண்ட காலமாக அறிய முடியாம இருந்திருக்கு. ஆனா 1920 இருந்து 1930 ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி செய்தல தொன்மையான நாகரிகம் அப்பகுதியில் செழித்து இருந்தது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பின்புதான் இந்த நாகரிகம் இருந்திருக்கிறது. இந்த நிகழ்வுகள் ரொம்ப ஆணித்தரமா நம்பப்பட்டிருந்த இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த அகழ்வாராய்ச்சிகள் வருது சொல்றாங்க. இன வேறுபாடுகள் அங்க வந்து அதிகமா இருந்தது. அங்க வந்து சிந்து சமவெளி ஹரப்பா நாகரிகம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய மாறுபாடுகள், இருவேறு குழுக்கள் அவங்க எல்லாருமே. அவங்களுக்குள்ள இருந்த பெரிய சவாலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க எல்லாருமே வந்து ஒரு
கருத்தியல் ரீதியா கருத்தாக்கங்கள் அதிகமாக இருந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு அகழாய்வு செய்ய முடியல. அப்ப செய்ய முடியாத அந்த தருணத்துலதான் அங்கு வாழ்ந்து வந்த மனிதர்களுடைய மரபணுக்களை சோதித்து அந்த மரபணுக்களில் நிறைய வளர்ச்சியும் நிறைய மாற்றமும் இருந்ததை வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிரூபிக்கிறாங்க. அப்ப அந்த ஹரப்பா நாகரிகம் வந்து அழிவுற்ற போது மக்களிடத்துல வந்து ஒரு மரபணுவியல் மாற்றங்கள் மரபணுக்களுடைய மாற்றங்களை மரபணுவியல் கூறுகளின் மூலமாக அந்த தன்மைகளை அறிந்து மக்களுக்கு விளக்குறாங்க. நிறைய வந்து மரபணு மரபணு விஷயங்கள் மூலமா தான் நிறைய நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் பண்றாங்க. ஆக நமக்கு வந்து மரபணு அறிவியல் வந்த பின்னாடிதான் நம்மளுடைய சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அதை மறுத்து கூற இயலாது, நம்ம யாரும் மறுக்க இயலாது. ஆக நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா தொல்மனித இனங்களும் மனித குல இடப்பெயர்களும் புத்தகத்தை நிச்சயமா வாங்கி படிக்கணும். இதை படிக்கிற போது நமக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தி ஏற்படும். நிச்சயமா நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்டா படிக்கக்கூடிய ஒரு புத்தகமா தான் இருக்கும். நிறைய வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப படங்களோட தெளிவான விளக்கத்தோட கொடுத்துருக்காங்க. அறிவியல் அறிவு நிறைய இல்லாதவங்க கூட எந்த படிப்பு படித்திருந்தாலும் கூட இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம தமிழ்ல கொடுத்துருக்காங்க. முக்கியமா அம்மா வந்து அது வந்து ரெண்டுமே ஆங்கில புத்தகம். ஏர்லி இந்தியன்ஸும் அந்த இன்னொரு டேவிட் ரைக் எழுதிய ஹூ வி ஆர் அப்படின்ற அந்த புத்தகமும் ரொம்ப ஆங்கிலத்தில் உள்ள புத்தகம். அதை 300 பக்கங்களை சுருக்கி நம்மளுக்கு அருமையாக கொடுத்திருக்கிறாங்க. 132 பக்கங்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த புத்தகத்தை வந்து நிச்சயமா கண்டிப்பா நம்ம வாங்கி எல்லாரும் படிக்கணும். இன்னொரு விஷயத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சித்தப்பா வந்துட்டு டாக்டர் கே கருப்பையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து துணை கண்காணிப்பு கல்வெட்டியல் துறையில வந்து சூப்பரிண்டெண்டிங் ஆபீசரா இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த தொல்லியல் துறை வந்து எப்படிப்பட்டது, இந்த அந்த வரலாறு எல்லாம் சொல்லும் போது ரொம்ப எனக்கு ஆர்வமா இருக்கும். ஆனா இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து நம்ம ஒரு மனிதனா இருக்கோம், ஆனா மனிதனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியாம போயிருச்சு. நான் வந்து ஒரு ஐடி ஸ்டூடெண்டா இருந்தாலும் எனக்கு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறதுல வந்துட்டு அந்த அளவுக்கு விருப்பங்கள் இருந்ததில்லை. ஆனா அம்மாவோட இந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது இன்னும் வந்து ஆர்வம் தூண்டப்பட்டிருக்கிறது. நிறைய அறிவியல் புத்தகங்களை வந்து படிக்கணும், அதற்குள்ள நம்மளுடைய சிந்தனையை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால மக்கள் நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான இந்த வாங்கி நம்ம படிக்க வேண்டும். மனித குலத்தை பத்தி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய திறனாய்வு இருந்தது. ஸோ 2 ஆங்கில புத்தகத்தினுடைய தொகுப்பை வந்துட்டு நம்ம சுபாஷினி மேடம் வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க அழகிய தமிழ்ல. அதை வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்துட்டு 2 இலையும் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயங்களையும் சிறப்பா எங்களுக்கு வழங்குனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்துல வரக்கூடிய அந்த நியாண்டர்தால், டெனிசோவன்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள் வரைக்கும் எப்படி வந்துட்டு அந்த டிராவல் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈவன் சின்ன புத்தகமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உள்ள வந்து அடங்கி இருந்தது. அதுதான் வந்து இதனுடைய ரொம்ப சிறப்பா நான் வந்து பாக்குறேன். அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடு எல்லா கண்டங்களையும் வந்துட்டு கவர் பண்ண மாதிரி இருக்கு. நம்மளுடைய பரிணாமம் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா வந்து வழங்குனீங்க. ரொம்ப மிக்க நன்றி. குறிப்பிட்ட அந்த சிறிய காலகட்டத்துல நீங்க இந்த புக்க படிச்சு திறனாய்வு செஞ்சு எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. நன்றிங்க மேடம். குழுவில் இருக்கக்கூடிய பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கேட்கலாம் நீங்க. பேசுமா? கேக்குங்க. வணக்கம். ரொம்ப அருமைமா சுகாமி பிரியா, ரொம்ப சிறப்பா நீரோடை மாதிரி கொண்டு போனீங்க. கருத்துக்களையும் சிறப்பா சொன்னீங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இது புத்தகம் சொன்ன மாதிரி சிறிய புத்தகம் மாதிரி தோன்றினாலும் கருத்துக்கள் செறிவு ரொம்ப அடர்த்தியா எழுதியிருக்காங்க சுபாஷினி. அது 2 புத்தகமும் ரொம்ப அருமையான புத்தகம். டேவிட் ரைக் வந்து ஒரு அறிவியலாளர், சயின்டிஸ்ட். இவர் வந்து நம்ம ஏர்லி இந்தியன்ஸ் டோனி ஜோசப் வந்து 4-5 ஆண்டுகள் அந்த அறிவியலாளர்கள்லாம் சேர்ந்து பழகி
புரிந்து கொண்டு எழுதியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நாங்க வந்து அவ்வளவு முக்கியமா கூட நினைக்கல. எப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இப்போ வந்து நம்ம குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் வந்து ஆப்பிரிக்காவோட தொடர்ந்து இருந்துச்சு, தமிழர்கள் தான் முதல் மனிதர்கள், இது மாதிரிலாம் தவறான கருத்துக்கள் ரொம்ப சாதாரணமா நிலவுது. ரொம்ப சாதா இப்ப இப்ப இதுல வந்து அந்த எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் மரபியல் ஆய்வு பூர்வமாக எப்படி வந்தோம், உள்ள வந்தோம். இந்த அகமண முறை வந்து ஆரியர்கள் வந்த உடனேயும் 1000 ஆண்டுகள் கலந்துதான் இருக்காங்க. அகமண முறை வந்து ஒரு 1000 ஜெனடிக் எவிடன்ஸ் படி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு குறைவா தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகள் எல்லாம் கலந்துதான் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா இந்த இதுல வந்து நீங்க சொன்னீங்க அது ஒரு கருத்து வந்து நீங்க மற்ற நியாண்டர்தாலன்சஸ், ஹோமோ எரெக்டஸ் இவங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரு உறவினர்கள் மாதிரிதான். ஹோமோ ஜீனஸ், ஸ்பீஷீஸ் வேற இருக்கும். அதே மாதிரி இப்போ புலி வந்து ஒரு 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 ஜீனஸ், அதுல பூனையும் இருக்கும். அதே மாதிரி இருக்கிறது. அது ஒரு உதாரணமா சொல்றேன் நான். ஜீனஸ் ஸ்பீஷீஸ்ங்கிறது நம்ம நம்ம ஹோமோங்கிறது நம்ம ஜீனஸ், சேப்பியன்ஸ்ங்கிறது நம்ம ஸ்பீஷீஸ். ராணா ஹெக்ஸரேக்டேலா, அது ராணா தவளைக்கு வந்து ராணாங்கிறது ஜீனஸ், ஹெக்ஸரேக்டேலாங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ். அந்த மாதிரி வரும். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க அது வந்து அந்த நியாண்டர்தாலன்ஸ், ஹோமோ எரெக்டஸ் நம்ம மூதாதையர்கள் அல்ல, அவங்க வந்து நம்முடைய உறவினர்கள், நம்ம கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான கருத்து வந்து நம்ம இன்னொன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம ஜெனட்டிக்கலி வி ஆர் வெரி ஐடென்டிக்கல். நம்ம சீக்வன்ஸ் நான் பண்ணனால நான் சொல்றேன், நமக்கு வந்து ஒரு செல்லுல வந்து கிட்டத்தட்ட 300 கோடி டிஎன்ஏ ஏஜிசிடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணி பார்த்திருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சியில அது ஒரு பகுதி. அப்படின்னு ஒரு செல்ல அவ்வளவு இருக்கு. அப்ப வந்து நம்ம இருக்கிற செல் இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல், 20 ட்ரில்லியன் செல், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு குண்டூசி மேல, குண்டூசி ஹெட் ஆஃப் பின் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிட்டத்தட்ட 300-400 கோடி கொரோனா வைரஸ் அடக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் நம்மள கொண்டுச்சு, எவ்வளவு சேதம் பண்ணுச்சு. அது வந்து ஒரு குண்டூசியினுடைய ஹெட் ஆஃப் பின், அதுல வந்து 300 கோடி வைரஸ் இருக்கு. அதை வந்து நம்மளால கற்பனை, நாங்க அதுல ஏரியாவில் இருக்கிறவங்களே கற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஹோமோ, இப்ப எல்லாம் தமிழ்நாட்டிலேயே ஹோமோ எரெக்டஸ் எவிடன்ஸ்லாம் அந்த சென்னை பக்கத்துல இருக்கு. அவங்க வந்து நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆப்பிரிக்கா விட்டு ஹோமோ எரெக்டஸ் வந்திருக்கு, ஹோமோ வந்திருக்கு, ஹாபிலிஸ் வந்திருக்கு, டெனிசோவின் வந்திருக்கு, எல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க. வந்தவங்க அங்கங்க சில இடத்துல கலப்பு, ஹோமோ சேப்பியன்ஸுக்கும் நியாண்டர்தாலன்ஸுக்கும் சில கலப்பு 2% நம்ம ஜென்ஸ்ல அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வேரி ஆகும். இவங்க வந்து என்னன்னா, நம்ம ஹோமோ எரெக்டஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்தனால, தமிழ்நாட்டிலேயே மற்ற இடத்துலயும் வாழ்ந்திருக்காங்க, அவங்க நம்ம தமிழர்கள் தான், அவங்க நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு சாதாரணமா எல்லாம் பெரிய படிச்சவங்களே அப்படி பேசுறாங்க. நமக்கு என்ன சொல்றது தெரியல. அது தவறு. அது வந்து 65 டோனி ஜோசப் சொல்ற மாதிரி 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மைக்ரேஷன், அதுல ஆணும் பெண்ணும் வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கலந்துதான் ஹாரப்பா, மொஹஞ்சதாரோ இது மாதிரி ஒரு தகவல், ஒரு 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 எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் புதிய செய்திகள் வந்ததுன்னா, புதிய ஆராய்ச்சி வந்ததுன்னா அதை மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் எதுவும் புரிய ஒரு ஒரு மாறாத எதுவுமே கிடையாது. அந்த வகையில இந்த முயற்சியை செஞ்சதுக்கே சுபாஷினி அவர்களை, நம்ம முனைவர் சுபாஷினி அவர்களை மனமான பாராட்டணும். கணினித்துறையில இருந்து அருமையா படிச்சு எடுத்திருக்காங்க. இது நமக்கெல்லாம் ஒரு வசதி, தமிழர்களுக்கெல்லாம் ஒரு வசதி. இது மாதிரி இதெல்லாம் ஒரு ஆழமா, படங்களும் நல்லா இருக்கு, புரிஞ்சுக்கணும். நீங்களும் அதை இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப சீரா, கோர்வையா, ஒரு ஒரு சீரா, ரொம்ப அருமையா இருந்தது. பாராட்டுகள். வணக்கம். நன்றிங்க, நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஐயா, ஈஸ்வரன் ஐயா இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாங்களா? வணக்கம். ஈஸ்வரன் பேசுறேன். நல்லா இருந்தது. கவிஞர் வந்து ரொம்ப ஒரு குறுகிய நேரத்திலேயே அந்த புத்தகத்தை படிச்சு இவ்வளவு சிறப்பா
சொல்ல முடிஞ்சதுன்னு ஆச்சரியம்தான். ஏன்னா இதை நான் வந்து 2-3 தடவை படிச்ச பிறகுதான் இதை பற்றிய ஒரு அறிமுகம் எழுதினேன், அப்புறமா எழுதினேன். ஆனா இவங்க 2 நாள்லயே ஒரு தொகுப்பா புரிஞ்சுட்டு பேசியிருக்கிறாங்கன்றது ஒரு சிறப்பா தான் இருக்கு. அவங்க சொன்னது போல இந்த புத்தகம் வந்து தமிழில் வந்ததுனால இந்த துறை வந்து எனக்கு ரொம்ப புதியது. அந்த புக்கை படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப புதிதாக இருந்தது. ஒருவேளை நமக்கு புரியுமா? 60 வயசுக்கு மேல இதுக்கு மேல இதெல்லாம் படிச்சு புரிஞ்சு வைக்கணுமா? முடிவுகளை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமா? அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது சுபாஷினியோட புஸ்தகத்தை படிச்ச பிறகு இல்ல நமக்கு புரியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தது. ஈஸியா புரிஞ்சுது. ஆனா ஒரு முறை படித்தா கண்டிப்பாக முழுதையும் புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக அது பலமுறை படிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா சுருக்கமாக கொடுக்கப்பட்ட 2 300 பக்கங்களை கொண்ட ஒரு நூலை வந்து சுருக்கமாகவும் தன்னுடைய கருத்துக்களை இணைத்து சுபாஷினி கொடுத்திருக்காங்க. அதை அழகா இவங்க இன்னைக்கு கவிஞர் வந்து தொகுப்பாவும் ரொம்ப அறிமுகம் படுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த அறிமுகம் வந்து புதிதாக இந்த புத்தகத்தை இதுவரை படிக்காதவர்கள் கேட்கும்போது படிக்க தூண்டும் வகையில் இது அவங்களுடைய அறிமுகம் இருந்தது. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து இதை படிச்ச பிறகு பழங்குடியினர் பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன், தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இப்ப சென்ற முறை நம்ம கோவிந்தராஜ் அவர்கள் வந்து ஜவ்வாது மலை பற்றி மலையாளி பழங்குடியினர் பற்றி பேசினாங்க. அதோட அவருடைய 4 புக்குகளை வாங்கி 4 புக்கையும் படிச்சுட்டேன். அதை பற்றி குறிப்புகள் எடுத்துட்டு இருக்கிறேன். அதனால இங்க நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய பதிப்பகத்திலிருந்து வரக்கூடிய இந்த புத்தகங்கள் வந்து பெரும் பலர்கள் இது நமக்கு மட்டுமல்ல பல புதியவர்களுக்கு புரியும்படியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக இந்த நூல்களை வெளியிடுவது வந்து சிறப்பு தான். அதுல வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரையில கண்டிப்பாக இந்த நூலை எழுதிய சுபாஷினியும் இந்த நூலை சிறப்பாக அறிமுகம் செய்த கவிஞரையும் நான் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. சண்முக சுந்தரம் பேசலாமா? பேசுங்க. தோழர், நான் வந்து அடிப்படையில வந்து ஒரு வேதியியல் மாணாக்கன், கூடவே வந்து உயிரியலும் படிச்சிருக்கிறேன். அதுக்கு முறை வந்து ஒரு அணு ஆராய்ச்சி மையத்துல விஞ்ஞானியா வேலை பார்த்துருக்கிறேன். என்னுடைய இந்த புத்தகமும் இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய கல்வி முறையை பத்தி ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த 10th முடிஞ்ச உடனேயே அனைத்து மாணவர்களும் ஐடி செக்டருக்கு போயிடறாங்க. குறிப்பாக பெண்களும் வந்து உயிரியல் பத்தி படிக்கிறதே இல்லை. அப்போ உயிரியல் சம்பந்தமான அந்த கருத்து வந்து பெண்களுக்கு மிக மிக முக்கியம். அவங்களுடைய கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவங்களால தெரியல. நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு ஐடி செக்டர் கூடியவங்களுக்கு அவங்களுடைய உடல் கூறுகளையே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அதுக்கு மேற்கொண்டு இந்த எவல்யூஷனு, அதுக்கு முறை வந்து இந்த மாதிரி வந்து இந்த டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், மெண்டல்ஸுக்கு கிரிகோரி மெண்டல்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அந்த மரபணு வளர்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பேசிக் எஜுகேஷன்ல வந்து நம்ம வந்து எல்லா தளத்திலையும் நம்ம இதை சொல்லணும். எப்படின்னா வந்து மினிமம் உயிரியல் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயிரியல் சம்பந்தப்பட்ட பாடங்களை வந்து அடிப்படை கல்வியில சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நான் வந்து ஒரு வேதியியல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் வந்து உயிரியல் படிச்சிருக்கிறேன், என்னுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ அந்த உயிரியல் தான் எனக்கு வந்து அவர் ராணா எக்ஸாக்டாக்டைலான்னு நம்ம மதிப்புக்குரிய ஐயா சொல்ல சமயம் உடனே அந்த ஸ்பீசிஸ் நேம்னு என்ன, அந்த ஜீனஸ் நேம்னு என்னன்னு புரியுது. ஏன்னா அந்த உயிரியல் அறிவு இருக்கு. ஸோ இந்த உயிரியல் அறிவு வந்து பொதுமக்களுக்கு அடிப்படை கல்வியில வந்து இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சிலபஸ்ல இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு இப்ப இந்த புத்தகம் வந்து ஒரு ஐடி செக்டார்ல இருந்து தமிழாக்கம் பண்ணி இவ்வளவு ஒரு நாலேஜை கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து 3 தடவை படிக்க வேண்டியிருக்கு ஒரு சிலருக்கு வந்து அதை வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான். சைக்காலஜி புக் எடுத்தோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது சைக்காலஜில என்ன இருக்குன்ட்டு. ஆனா சைக்காலஜி புக்கை போய் ஒரு 4-5 தடவை நீங்க படிக்க சமயம் தான் புரியும். ஏன்னா அது ஒரு புதுவான ஒரு விஞ்ஞான அணுகுமுறையான ஒரு சப்ஜெக்ட். அதனால இந்த உயிரியலை பத்தி எல்லா மாணவரும் படிக்கணுங்கிறத எல்லா தளங்கள்லயுமே இது தொடர்ச்சியா இந்த கருத்தை பரப்பணும். நன்றி தொடர். நன்றிங்க. நன்றி. வேற எதற்கும் யாருக்கும் தங்களுடைய கருத்துக்கள் இருக்கா, இல்ல கேள்விகள்? கேக்குதா? ஏன்னா நம்ம சுபாஷ்
கேக்குது கேக்குது. சிவகாமி மேடம்க்கு பாராட்டுகள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட், அவ்வளோ சீக்கிரமா பிடி கிடைக்காது. ஸோ 2 நாள் நீங்க படிச்சு அதோட கருத்து எல்லாமே இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது சுபாஷினி மேடம்க்கும் பாராட்டுகள். ஏன்னா அவங்க வந்து தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு வந்திருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல இவ்வளோ காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் வந்து தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் பாராட்டுகள். என்னோட கருத்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த வரலாற்று தேடல்ல வந்து எனக்கு ரொம்ப டேர்னிங் பாயிண்டான ஒரு புக் அப்படின்னு சொல்லணும்னா வந்து த டான் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற புக் தான். அது வந்து டேவிட் கிரேபர் அப்படின்னு ஒருத்தர் எழுதிப்பார், ஒரு ஆதர் எழுதிப்பாரு. அவர் வந்து ஒரு லெப்டிஷ் ஐடியாலஜி அந்த சிந்தனையில் எழுதிப்பார். ஸோ வந்து ஏற்கனவே அதாவது சயின்டிஃபிக்கா நம்ம சொல்லும்போது கூட சில கோட்பாடுகள் நம்ம வைக்கிறோம். அந்த கோட்பாடுகள் வந்து வி கேன் சேஞ்ச். அந்த கோட்பாடுகள் வந்து அப்படியே அது மேலே ஒரு பில்ட் பண்ணி அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதா வந்துடும் சயின்டிஃபிக்கா இருக்கிறது கூட. ஸோ அந்த இதை கூட எப்படி ஒரு ரீசனிங்ல அதை வந்து இப்படி இப்படி இந்த ஹைப்போதிஸ்ல மட்டும்தான் திங்க் பண்ணக்கூடாது, வேற ஒரு ஹைப்போதிஸ்ல கூட திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனிங்கோட அந்த ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த புக் தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த புக் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹண்டர் கேதரர்ஸ், ஃபார்மர்ஸ், அப்புறம் இப்போ இருக்க அந்த ஒரு சிவிலைஸ் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து திங்க் பண்ண முடியாது. பாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கேவ் பீப்புளே வந்து ஒரு செடென்டரி லிவிங்ல தான் இருந்திருப்பாங்க. ஃபார்மிங் வந்து ரொம்பவே முன்னாடி ஒரு 10,000 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கான சான்சஸ் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனிங் இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் புக்காக இருந்துச்சு. ஸோ அது என்னோட கருத்தை சொல்லணும். மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தை மறுபடியும் நம்மளுடைய குழுவில் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறீங்க. மதுரை குழுவுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் சொல்லிக்கிறேன். முதல்ல ஏன்னா மதுரை குழு தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், ஒரு நம்மளுடைய நூலை வந்து எடுத்து செய்யணும்னு எடுத்த அந்த முயற்சிக்கு முதல்ல ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா வாசிப்பை வந்து கட்டாயமா இப்ப நம்மளுடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்த்தே ஆகணும். ஏன்னா நம்மளுடைய சமூகத்துடைய சிந்தனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மூடத்தனத்துடைய உயர் நிலைக்கு போயிட்ட மாதிரி நான் கருதுறேன். ஆக இந்த சூழல்ல வந்து ஒரு வாசிப்பு, ஒரு நூலை பற்றி ஒரு ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு நம்ம கொண்டு வர்றது வந்து கட்டாயம். நம்ம எல்லாருமே வந்து அதை கட்டாயமா நம்ம அறிவு சார்ந்த இயங்கிட்டு இருக்க எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பணி அது. அந்த வகையில நம்ம குழுவோடைய மதுரை கிளைக்கு வந்து தனி பாராட்டுக்கள். நம்ம சுலைகா சுரேஷ் மற்றவங்களுக்கும் சரி பாராட்டுக்கள். சிவகாமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னாக்கா வந்து இப்ப பொதுவாகவே தமிழ் பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, அதாவது அந்த ஃபீல்டுல இல்லாதவங்க யாருமே வந்து அறிவியல் புத்தகங்களை தொடர்றதே இல்லை, அறிவியல் விஷயத்தையும் தொடர்றது இல்லை. அறிவியல் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுவதற்கே வந்து அவங்க வந்து இது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு சூழல்ல வராங்க. இது எங்களோடது இல்லை, டெக்னாலஜினா நாங்க வரமாட்டோம், மெடிசன்னா நாங்க பேச மாட்டோம், மற்ற ஆண்கள் பேசட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இது வந்து இப்ப இந்த தைரியத்துக்கு வந்து சிவகாமிக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த முன்னுக்கு வந்து 2 நாட்கள்ல வந்து அவசரமாக இருந்தாலும் சரி குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து பேசியதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகள். அரசு அண்ணாவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு அருமையா, ஏன்னா அவர் இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட். அதனால இந்த ஃபீல்டுலேயே அவர் அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பேராசிரியராக. அதனால அவருடைய முன்னுரையோட இது வந்தது. ஏன்னா இந்த பத்தி எழுதிட்டு இருக்க போதே நான் அவன்கிட்ட சொன்னேன், அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய டைரக்ஷனை வந்து நம்ம வந்து எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அறிவியல் தமிழ் அப்படிங்கிற துறைக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற வரலாற்று ஆய்வுகள் நம்ம செய்துட்டு இருந்தாலும் சரி, அறிவியல் தமிழ் சார்ந்த நூல்கள் கொண்டு வரணும். அந்த வகையில் இப்ப 3 புத்தகங்கள் வந்துருச்சு. இப்ப நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு நூல் ஒண்ணு வந்திருக்கு, அது அறிவியல் பூர்வமா அது வானியல் சாஸ்திரத்தோட வந்து ஆய்வு செய்யற மாதிரி ஒரு நூல் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து விண்ணை நோக்கி அப்படின்னு ஒரு நூல் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது வந்து பல்வேறு வகையான வானியல் ஆய்வுகளை பற்றி தான். அதுவும் டாக்டர் தேமொழி எழுதின 2 நூல்கள், அது 2ம். ஆக இந்த 3 நூல்கள் இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளைய அறிவியல் தமிழ் நூல்களாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்.
ஆம், நம்முடைய சமூகத்துல வந்து வாசிப்பையும் கலந்துரையாடலும் நிச்சயமா நிறைய நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சிவகாமி அவர்கள் பேசும் பொழுது நான் மறுபடியும் மறுபடியும் என்ன கவனிச்சேன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னது வந்து எல்லா மனிதர்களும் ஒன்று அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி வலியுறுத்தி இந்த நூல்ல சொல்லியிருக்கிறத வந்து அவங்க மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க. அப்போ வந்து இது சமூகத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற ஒரு நூல்ங்கிற மாதிரி அவங்க பார்த்திருக்காங்க. நான் இந்த நூலை எழுதுறதுக்கான காரணமே அதான். சரி, இது காரணமே அதான். ஏன்னா நான் வந்து படிக்கிறேன், நிறைய அறிவியல் புத்தகங்கள் வாசிக்கிறேன். நிறைய வாசிக்கும்பொழுது அந்த வாசிச்ச நூல்கள் இப்போ என்னோட லைப்ரரியில நீங்க பார்க்கலாம், நிறைய நூல்கள் இருக்கும், பல்வேறு வகையான வரலாறு, அறிவியல், ஆங்கில நூல்கள். எல்லாத்தையும் நம்மளால தமிழ் படுத்த முடியாது. ஆனா சில நூல்கள் வந்து தமிழ் படுத்தணும் அப்படின்னு காலத்தின் தேவை அப்படின்னு நினைச்சேன்னா இந்த நூல், இந்த 2 நூல்களையும் நான் தமிழ் படுத்தினேன். தமிழ் படுத்தி அதை சுருக்கமாக, நான் முழுசை, நான் வரிக்கு வரி மொழிபெயர்ப்பு இல்லை, வரிக்கு வரி மொழிபெயர்ப்புன்னு அது பெரிய வேலை. அதை வந்து ரெண்டையுமே நான் நினைக்கிறேன் தமிழக அரசு செய்யறாங்க. ஒரு புத்தகம் வந்துருச்சு, ஏர்லி இந்தியன்ஸ் வந்துருச்சு, அது தமிழ்ல வந்துருச்சு. ஆனா அடுத்த புத்தகம் வந்து அது இன்னும் வரல, டேவிட் ரைகோர்ட். அது பெர்ஃபெக்டான ஒரு புத்தகம், அருமையான பல தரவுகள் கொண்ட. அவர் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட். அவர் வந்து இப்போ மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்டும் சரி அதோடய சேர்ந்து ஒர்க் பண்றாரு. கலிஃபோர்னியாலையும் அவரோட லேப்லயும் அவர் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. மிக முக்கியமான பல ஆய்வு நிறுவனங்களும் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கும் வந்து இப்போ மதுரை பல்கலைக்கழகத்தோட அந்த டிஎன்ஏ லேப்லயும் வந்து கனெக்ஷன் அவருக்கு வந்து உருவாக்கிட்டு இப்போ சில ஆய்வுகள் பண்றாங்க. ஆந்திராலையும் அவங்க பண்றாங்க, அந்த ஆய்வுகள் பண்றாங்க. அப்ப அந்த ஆய்வுகள் வந்து நிறைய உண்மைகளை வந்து வெளிப்படுத்துனுச்சு, நிறைய தரவுகள் அவர் கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்ப இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் இப்ப பார்த்தோம்னாக்கா இப்ப ஜெர்மனில வந்து மிக தீவிரமா மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்ல வந்து அது கொரோனா வந்த பிறகுலாம் இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ணாங்க. இப்ப கொரோனா வந்த போதெல்லாம் அவங்க வந்து பல சாம்பிள்ஸ் கிடைச்சதுனால அண்ணாவுக்கு தெரியும், அரசு சிலை அண்ணாவுக்கு தெரியும். ஏன்னா சாம்பிள்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். நிறைய பேர் வந்து நம்மளோட சாம்பிள்ஸ் கொடுக்க மாட்டோம், நம்ம உடம்புல இருக்க சாம்பிள்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா கொரோனா நேரத்துல எல்லாரும் கொடுத்தோமா இல்லையா? ஏன் கொடுத்தோம்னா இப்ப டிராவல் பண்ணணும்னா நம்ம வந்து கட்டாயமா நம்மளுடைய சாம்பிள்ஸுக்கு, நாங்கெல்லாம் எத்தனை தடவை நான் இந்தியாவுக்கு வரதுக்கும் மலேசியாவுக்கு போறதுக்கும் நான் டிராவல் பண்றதுக்காக ஒவ்வொரு முறையும் நம்ம கொடுத்துட்டு தான் வந்து ஆக வேண்டியிருந்தது. சரி, அவங்களுக்கு அத்தனை சாம்பிள்ஸ் வந்து இப்ப டேட்டா வந்து எல்லாமே இந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சு. அதுல நம்ம வந்து எப்பவுமே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று இருக்கும். என்னுடைய அந்த ஏன்னோ ஸ்பெசிமென்லாம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறத வந்து நாங்க வந்து எங்க ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட சில இடத்துல இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். சரி, அப்போ அந்த ஆராய்ச்சிகளுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மை பற்றி புரிந்து கொள்வதற்கு நம்ம எப்படி வந்தோம், இந்த மனித இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? ஏன்னா இப்ப சில பேர் சொல்றாங்க நாங்க அக்னி சண்டில இருந்து வந்தோம், வானத்துல இருந்து குதிச்சு வந்தோம் இல்லையா? எங்க பரம்பரை வந்து பல காலமா ஆண்டுகிட்டே இருந்தது, அதை ஒரு ஆண்டு பரம்பரை. இதெல்லாம் உண்மையிலே காமெடி. இவங்களெல்லாம் நினைச்சா நம்ம வந்து சிரிக்கணும் உண்மையிலே. ஏன்னா அதுதான் நான் சொல்லுவேன், அதாவது யாரெல்லாம் பிரிவினை பேசுறாங்களோ, ஓகே, பெரிய அளவுல சில பிரிவினைகள் இருக்கதான் செய்யும். அதாவது சீனர்கள், இந்தியர்கள், ஜெர்மானியர்கள் அப்படி பேச, ஏன்னா நிலத்தால மிக நீண்ட காலமாக பிரிக்கப்பட்டு, அப்புறம் லாங்குவேஜ்னால பிரிக்கப்பட்டு, பிறகு வந்து அவங்களோட அந்த நிலத்துல அவங்க சாப்பிட்ற சாப்பாடுனால அவங்களோட தோல் எல்லாம் மாறி இருக்கிறது, இல்லாட்டி முக கண்கள் இதெல்லாம் மாறி இருக்கிறது, இப்படி நிறைய நடக்குது. அது வேற. ஆனாலும் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு நம்ம வந்து சாதி பிரிவினை பேசுறதோ இந்த மத பிரிவினை பேசுறதோ பேசுபவர்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்ல அவங்களுக்கு அறிவியல் அறிவு இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா வெறும் அறிவில்லைன்னு நான் சொன்னேன்னா எல்லாரும் உடனே எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. ஓகே, அப்ப கிளியரா நம்ம சொல்லணும்னாக்கா அறிவியல் அறிவு இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா அறிவியல் அறிவு வந்துருச்சுனாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், we all from ஆப்பிரிக்கா தான் இல்லையா? எல்லாருமே ஆப்பிரிக்கால இருந்து வந்து பல இடங்களுக்கு பல காலங்களாக போய், இப்ப இந்த புத்தகத்துல வந்து கூட நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா வெறும் நியண்டத்தாலும் டெனோசர்வியனும் இது எரெக்டஸ் மட்டும் இல்லை. இப்ப இந்த பக்கத்திலேயே கூட பார்க்கலாம், ஒரு 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 ட்ரீ ஒன்று போட்டிருப்பேன். இந்த அண்ணா கூட கிளியரா சொன்னாரு. ஏன்னா அது வந்து உறவுகள் தான். அந்த உறவிலேருந்து தான் பல பல ஆண்டுகளா ஒரு கிளையா வந்து இப்ப நம்ம ஹோமோசிப்பியன் இப்ப நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ளே பல கலவைகள் இருக்கு. இப்ப ஜெர்மனில இருக்கிற எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, பலவிதமான இந்த மனித விதங்களை அந்த 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 விதங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உதாரணமா நியண்டதால் ஸ்கல் பார்க்கறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து டெனிசோவியனோட ஸ்கல் பார்க்கறதுக்கு முடியும், எரெக்டஸோடது பார்க்க முடியும், ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸோடது இருக்கு, ஹோமோ ஸ்டைம்ஹைனிஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இங்க, அதையோடதும் இங்க பார்க்க முடியுது. ஆனா ஏன் இந்தியாவிலாம் பார்க்க முடியாதான்னா பார்க்கலாம், ஆய்வுகள் போதலை.
இல்லையா? ஆய்வுகள் போதவில்லை. இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதாவது மலையடிவாரங்கள்ல அகழாய்வுகள் செய்யப்பட்டால் நிச்சயமா, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பகுதிகளில் வந்து அகழாய்வுகள் நிறைய செய்யப்பட்டால் நிச்சயமாக நமக்கு பலவிதமான வித்தியாசமான அந்த மனிதர்கள், அதாவது நீண்ட நீண்ட தொடர்புல உள்ளதெல்லாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதோட மிக முக்கியம் இன்னொன்னு என்னன்னா, நமக்கு மனசுல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது தமிழர்கள் தான் வந்து தொன்மையானவர்கள், தமிழ் மொழி தான் ஆக தொன்மையானது. ஓகே, அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம உறுதி செய்யறதுக்காக நம்ம பல வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். உதாரணமா ஹோமோ எரெக்டஸே வந்து இதான் ஹோமோசெப்பியன், அதாவது தமிழ் பேசிய மனிதர்கள் 1.7 லேக்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டார்கள்னு சாந்தி பப்பு அவர்கள் சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே 1.7 லேக்ஸ்க்கு முன்னாடி தமிழன் வந்து விட்டான் அப்படின்னு அந்த சமயத்தில் அதுக்கு குரல் கூட இருக்காது, பேசுறது கூட அந்த ஹோமோ எரெக்டஸ்க்கு இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து வாய்ஸ் எல்லாம் வரது ரொம்ப லேட்ட பீரியட், இப்போதான் ஒரு 16-17 வருஷங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் அது, ஏன்னா அது வாய்ஸை உருவாக்குறதே வந்து அதுக்கு பல இவல்யூஷன், பல காலங்கள் ஆயிருக்கும். சரி, அப்ப எப்படி தமிழர்கள் வந்திருக்க முடியும்? அப்ப அந்த மாதிரி நம்ம அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். உலகமே நமது உறவு தான். சரி, இப்ப இந்த புத்தகத்தை நீ எழுதும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, எல்லாருமே we are all connected. நம்ம யாருமே தொடர்பு இல்லாம இல்லை. இப்ப நம்ம இங்க பாக்குறோம், இங்க வந்து 14 பேர் இப்ப இருக்கிறாங்க. அந்த 14 பேருமே நம்ம வந்து தொடர்புள்ளவர்கள். நம்ம நினைச்சுக்கலாம் நாம எப்படி தொடர்புங்க, நீங்க வேற ஜாதிங்க, நாங்க வேற ஜாதிங்க, நீங்க வேற மொழி பேசுறீங்க, நீங்க ஜெர்மன்ல இருக்கீங்க, நீங்க அவர் அமெரிக்கால இருக்க, இவர் நான் வந்து மதுரையில இருக்கேன், நான் இங்க இருக்கேன் சொல்லிக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து அதை நான் சொன்னல, அந்த அறிவு இல்லாத சூழல்ல நம்ம பேசிக்கிறது. ஆனால் இந்த அறிவியல் அறிவை நம்ம தேடி நம்ம எடுக்கும்போது எல்லாருமே நம்ம தொடர்புல தான் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு அது தெரியும். இப்போ அந்த பார்த்த போதுதான் இந்த முக்கியமான ஒரு நூலை வந்து நம்ம தமிழ் படுத்தி கொடுக்கலாமே நான் முயற்சி பண்ணேன். அதுக்கு அரசுச்சிலை அண்ணாவும் நல்ல வாழ்த்துக்கள்லாம் சொன்னார் அந்த சமயத்துல. அப்ப நான் சொன்னேன், நீங்களே வந்து முன்னுரை எழுதுங்க, இந்த முயற்சிக்கு வந்து நீங்களே எழுதுங்க அப்படின்னு. அப்போ அவரும் எழுதி அந்த நூலை வழங்கியிருக்காரு. இப்போ அதுல எனக்கு அவங்க சிவகாமி வந்து எடுத்து பேசுனது மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அக்கா ஈஸ்வரன் அவர்களும் வந்து முதல்ல பண்ணார். அவர் வந்து பெரிய மார்க்சிஸ்ட், அவர் நிறைய தத்துவ நூல்கள் எழுதினவர். ஸோ அவருக்கு வந்து இந்த நூல் வந்து உண்மையிலே பிடிச்சிருந்தது. முதல்ல நான் பயந்தேன், ஆனால் பிறகு நான் எடுத்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு அவர் சொன்னார். அதுவும் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம அறிவியல் பேசணும், இது இந்த காலம் இப்போ தேவை. அறிவியல் நம்ம கட்டாயம் பேசணும். இப்ப நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் பேசுவோம். இப்ப குடும்பங்கள்ல நம்ம நூலை பற்றி பேசணும், பள்ளிகள்ல மாணவர்கள்ட்டையும் பேசணும், நண்பர்கள்ட்டையும் நம்ம பேசணும். அதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்குறோம், மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப எல்லாரும் முடிந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க நண்பர்கள்ட்ட இந்த நூல்களை பற்றி சொல்லுங்க, வாங்கி அவர்கள் வாசிக்கலாம். நண்பர்களுக்கு நீங்க வந்து அது ஒரு பரிசாக கொடுக்கணும்னாலும், அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுக்கறதுனா கூட இந்த மாதிரி நூல்களை நீங்க கொடுக்கும்போது அவர்கள் வாசிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக நிச்சயமா அமையும் நான் நினைக்கிறேன். நன்றி. ஒரு கருத்து ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ வந்து 2-3 கருத்து. இது பெண் தலைமையேற்ற ஒரு அமைப்பு, அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆணாதிக்க உலகம், இதுல இந்த கூட்டத்திலையும் பெண்கள் அதிகமா கலந்துருக்கிறதையும் எனக்கு மகிழ்ச்சி. ஒரு உண்மை, பயாலஜிக்கலி இம்யூனாலஜிக்கலி women are stronger than men. அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த இம்யூன் ஜீன்ஸ், நம்ம இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ற ஜீன்ஸ் பூரா எக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கு. உமனுக்கு வந்து 2 எக்ஸ் குரோமோசோம், மென்னுக்கு வந்து ஒன்லி 1 தான். அது 1ல ஏதாவது தகராறுனா போச்சு. அதனாலதான் கோவில்ல வந்து இறந்ததுல பெரும்பாலும் மென் தான். மென் டு உமன் வந்து ஆல்மோஸ்ட் 2:1 or 60-40 அது மாதிரி ரேஷியோ. அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன, ஆட்டோ இம்யூனிட்டி அதுல கொஞ்சம் கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கருத்து, அவங்க சொன்ன மாதிரி வாசிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப வந்து ஐயா ஒரு ஆரம்பாளர்ல நேத்து முந்தானால ஒரு பொழிவு கேட்டேன். அவர் வந்து மதுரை மேலூர்காரர் தான். அவர் வந்து கொங்கு நாட்டுல தங்கி விஜயா பதிப்பகம், விஜயா பாரதியாருடைய முதல் நூல், முதல் பத்திரிகை விஜயா பேரு, அதை வச்சு இருக்காரு. அது வாசிப்பால் என்ன பயன் அப்படின்னு ஒரு சொற்பொழிவு, ரொம்ப அருமையான சொற்பொழிவு. அவங்க சுபாஷின் சொன்ன மாதிரி அது வந்து வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து அடித்தளத்திலிருந்து அதை படிச்சு டிஸ்கஸ் பண்ணணும். அதனால மதுரை பிரிவுக்கு இந்த மாதிரி நீங்க கலந்துரையாடுறதுக்கு, அதுல எண்ணிக்கையை பத்தி கவலையே இல்லை. 4-5 பேர் இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. நீங்க தொடர்ந்துங்க. என்னால முடிஞ்சப்ப நான் வரேன். நான் இதுக்கே கூட பல இதுல எடுத்து இருக்கனால நேர வித்தியாசனால முடியல. நீங்க உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் விஜயா, அந்த பேர் எனக்கு ஐயா பேர் மறந்து போச்சு,
அவங்க வந்து டாக்டர் சண்முக சுந்தரமா இல்ல ஆகா ஈஸ்வரன் 2 பேர் பேசினாங்க. இல்லம்மா அவரு வந்து அவர் வேலாயுதன் வேலாயுதமா விஜயா ஓ வேலாயுதமா சரி வேலாயுதம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில மேலூர்ல இருந்து போனேன். ஆனா கொங்கு நாட்டுலதான் இப்படி புத்தகம் வாசிப்பெல்லாம் நான் சாதிக்க முடிஞ்சது விஜயா பதிப்பத்தில அப்படின்னு ஓ சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மையோ எனக்கு தெரியல. ஆஹ் நான் திருச்சி மதுரையில இருந்திருக்கிறேன். நான் PhD திருமணம் குழந்தைக்கு பிறந்தெல்லாம் மதுரை தான். அதுல வந்து என்னன்னா முக்கியமான கருத்து வந்து 99.9% எல்லாருக்கும் ஒரே ஜின் தான். அதான் அவங்க இன்னைக்கு சிவகாமியும் அழகா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ரொம்ப சிறிய வேறுபாடுகள். இப்ப சைனா, இப்ப சுபாஷ் சொன்ன மாதிரி சைனா, இந்தியா அப்படின்னு ரொம்ப வேறுபாடு ரேசியல் டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா கூட அதுல புள்ளி ஒண்ணுதான். அது புள்ளி ஒண்ணு 300 கோடியில வந்து ஒரு கோடினா கூட அது வித்தியாசம் பெரிய அளவு இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கும். ஆக we are all connected, we are all the same. அதுவும் ரொம்ப அடிப்படையா முக்கியம். இது வந்து இது எக்ஸலன்ட் புக் டு பி பிரசன்டட் இன் வெட்டிங் செரமனி. அதெல்லாம் நீங்க அடிச்சு கொடுக்கலாம். இதை வந்து என்னன்னா இதை ஏத்துக்கிற மனநிலை வேணும். நம்ம சொல்றது தப்பா இருக்கலாம். நானே இன்னைக்கு ஒரு கருத்து வச்சிருக்கேன்னா அதான் சயின்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப அவரு திரு சண்முகசுந்தரம் வந்து பகுத்தறிவாளர்னு போட்டிருக்காரு. அது எல்லாருமே பகுத்தறிவாளர்கள் தான். நம்முடைய 6th சென்ஸ் பகுத்தறிவு தான் முக்கியமான ஒண்ணு. அதுல வந்து ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தா கூட அதுல மாறி ஒரு சான்றுகளோட ஒரு அறிவியல் உண்மை வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏத்துக்கணும். தமிழ் மொழி சிறந்த மொழி, உயர்ந்த மொழி. நாங்க இங்க 40 வருஷமா பாடுபட்டு இருக்கேன். ஆனா அது தமிழ் தான் அவங்க சொன்ன மாதிரி உயர்ந்த மொழி, முதல் மொழி, தமிழர்கள் தான் முதல் மனிதர்கள், நம்ம ஆப்பிரிக்கா இந்தியா எல்லாம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம தவறு. இந்த அறிவியல் இந்த மாதிரி நூல்கள்லாம் நிறைய வந்ததுன்னா அங்க அப்ப மொழிபெயர்ப்பு ரொம்ப சிரமம். அத அவங்க சண்முகசுந்தரமும் சொன்னாங்க. அது வந்து ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிச்சா புரியாது, 2-3 தடவை படிக்கணும். படிச்சும் அந்த சில வொக்காபுலரிலாம் அடிப்படை சொற்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இப்போ Y குரோமோசோம் மென்ல இருந்து தான் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் DNA உமன்ல இருந்து தான் வருது. இதெல்லாம் அடிப்படை. நான் பேசுறேன்னா சில பேர்ட்ட கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்லாம், எல்லா நண்பர்களும் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான். அவங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதனுடைய முழு உடம்பும் அம்மாட்டு தான் வருது. எக் தான். ஸ்பெர்முடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்லி த குரோமோசோம்ஸ். நம்முடைய கை கால் உடம்பு சதை அத்தனையும் அம்மாட்டு தான் வருது. அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு ஸ்பெர்ம்ல உண்மை கிடையாது. குரோமோசோம் உள்ள போட்டு வெளியில எல்லா வெளியில வந்துடும். மற்றபடி இந்த ஹோல் செல் அதுல இருந்து தான் நம்ம செல்லா பிரிஞ்சு ஆணோ பெண்ணோ உருவாகிறோம். அது மாதிரி அறிவியல் உயிரியல் துறை ஐயா சொன்னாங்க, நம்ம உயிரியல் ரொம்ப படிக்கணும். பெண்ணோ ஆணோ அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இன்னொரு வைரல் பேண்டமிக்கும் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதனால வந்து அறிவியல் வந்து அடிப்படையா ரொம்ப வாசிப்பு முக்கியம். அதுல எல்லா துறையிலையும் கொஞ்சம் அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கணும். இப்போ வைரஸ் வந்து ஒரு பேண்டமிக் முடிஞ்சது, இன்னொரு பேண்டமிக்கும் இன்னொரு 10 ஆண்டுகளே வர சான்ஸ் இருக்குன்னு நான் வைராலஜிஸ்ட் பேசிக்கிறாங்க. அது வந்து அதுக்கான கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இது தொடர்ந்து இதை படிங்க. உங்களுக்கு மதுரையிலிருந்து இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்கன்றது. ஒரே இனம்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். பல பிரச்சனைகள் வந்து அழிந்தே போயிடும். வந்தது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்றதுனாலதான் வந்துட்டு நாம உயிர் ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பயணம் பண்ணதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெளிய நிறைய மனிதர்களை பார்க்கையில தான் தெரிய வரும் எல்லாருமே ஒரே இனம் அப்படிங்கிறது. அது ஆல்ரெடி நம்ம சுபாஷினி மேடம் அவங்க பல பயணங்கள் பண்ணதுனாலதான் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த ஒரே இனம்னு புரிதல், அந்த புரிதல். அது வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க மேடம், கேளுங்க. அக்காவோட நூல் வந்து வந்தபோது கொஞ்சம் அதை பத்தி அடிப்படை விவரங்கள் தெரிஞ்சதுனால கடகடன்னு வாசிட்டோம். ரொம்ப எளிமையாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. அது புரியறதுல பெரிய கஷ்டம் இல்லை. அதே மாதிரி அவங்களும் எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு இவங்க கவிஞர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு தான் பார்த்தேன். ஓரளவுக்கு அக்கா எழுதியிருக்க நூலை வந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டாங்க.
அப்படின்னு தான் சொல்லணும். எழுதின விவரங்கள்ல ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துட்டாங்க. அதனால் வாழ்த்துக்கள். அக்காக்கிட்ட தான் ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா நீங்கள் தான் எல்லா பக்கமும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரியான பதில் உங்கள்கிட்ட இருந்தால் கிடைக்குங்கிற ஒரு கேள்வி. மதுரையில் இப்போது கடந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஈமக்காடு ஒன்று கருங்காலக்குடி மேலூர் தாலுகாவில் இருக்குது, குன்னங்குடிப்பட்டின்ட்டு. அங்கே நிறைய கல்லாயுதங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு 2 இடத்து நம்ம சாந்தலிங்க மையத்தை காட்டும்போது புதிய 1000 வருடங்கள் அப்படின்ட்டு ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. 2 கூர்மையாக இருந்தது. அந்த 2 கல்லும் ஒரு அரை அடி உயரம் இருக்கும். இப்போ மேலூர் பக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு கல்லாயுதம் 10,000 வருடம் புதிய கற்காலம்ன்ட்டு சொல்லும்போது இது எப்படி நம்ம பார்க்குறதுங்கக்கா? அது மனிதர்கள் இருந்த இல்ல சாந்தலிங்கம் சார் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, மதுரையிலேயே உங்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல அந்த டிஎன்ஏ லேப் இருக்கு. அங்க கொடுத்து அதை செக் பண்ணினாக்கா நமக்கு வந்து அந்த கார்பன் டேட்டிங் செஞ்சே ஆகணும். கார்பன் டேட்டிங் செய்தால் தான் நமக்கு வந்து சரியான காலம் நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம அத்திரம்பாக்கம்ல செய்ததெல்லாம் அந்த மாதிரி கார்பன் டேட்டிங் செய்து தான் அவங்க வந்து காலங்களை துல்லியமா அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது கட்டாயமா நம்ம செய்யணும். ஸோ அப்படி செய்யும்பொழுது நமக்கு தெரிய வரும். தமிழ் நிலம் வந்து இப்போ நம்ம காமன் சென்ஸ்ல வந்து யோசிச்சாலே சொல்றேனே, அதாவது நமக்கு உண்மையிலே நிறைய பேர் மனிதர்கள் பல காலங்கள்ல பல 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 காலங்கள்ல வந்தது வந்து நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ஆதிச்சநல்லூர் மகழாய்வுல வந்து பல்வேறு மனிதர்களுடைய மண்டையோடுகள், எலும்புக்கூடுகள் அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செய்து, ஆனா அதை வெளிப்படுத்தல. ஆனா பல்வேறு வகையான பல இடங்கள்ல இது வந்தவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு இருந்தது. அப்ப அந்த மாதிரி நீங்க மதுரை மட்டும்ட்டு இல்லைம்மா, இப்ப உண்மையிலே அகழாய்வு செய்தா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் நமக்கு கிடைக்கும். கற்களோ அதுவும் வந்து ஆற்றுப்படுகைகள்ல நிச்சயமா கிடைக்கும். ஆறு இருந்துச்சுன்னா அது நிச்சயமா நமக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கும். அதை வந்து இப்போ எந்த ஒரு ஸ்பெசிமன் இல்லாட்டி எந்த ஒரு பொருள் நமக்கு ஒன்று கிடைச்சாலும் அதை உடனே நம்ம வந்து கார்பன் டேட்டிங் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அதை வந்து துல்லியமா சொல்ல முடியும். ஆனா இப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இருக்க அந்த துறை எனக்கு எப்படி இயங்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல செய்திகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பல பொருளாதார பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அந்த பகுதியை பூராவும் நீங்க நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தமிழக தொழில்துறை கொடுத்து அந்த பகுதியை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு அதை அகழாய்வுக்காக பயன்படுத்திட்டு பிறகு தமிழக தொழில்துறை வழியாகவே வந்து அயல் நாடுகளில் செய்யறதுக்கான முயற்சி பண்ணலாம். பிறகு ஆந்திராவில் ஹைதராபாத்ல இருக்கு ஒரு ஒரு லேப் ஒன்று இருக்கு, அங்கேயும் வந்து கார்பன் டேட்டிங் செய்யறதுக்கான முயற்சி பண்ணலாம். மற்ற பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள். மனோரேகா மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலை வந்து அதுல டேவிட் ரேயோட நூல் தான், ஆங்கில நூலை பத்தியே மேடமே பேசி கேட்டோம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு நிகழ்வுல. அதுக்கு பிறகுதான் அது புத்தகமானது. அதனால அந்த டீட்டெயில்ஸ் அப்போவே நிறைய இந்த புத்தகத்தை பத்தி தகவல் இருந்தது. அந்த புத்தகத்தையும் இந்த தொல்மனிதர்கள் பற்றிய புத்தகத்தையும் நான் வாசிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான நூல். அந்த மையக்கருத்தும் சிவகாமி வந்து சொல்லிட்டாங்க, எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் அப்படின்றது தான். எனக்கு என்னோட அனுபவம் ஒன்று என்ன பகிர்ந்துக்கணும்னா, இந்த அட்டைப்படம் முன்னையே நான் அட்டைப்படத்தை குறித்து தான் சொன்னேன். இந்த நூல்லையும் எனக்கு இந்த அட்டைப்படம் ரொம்ப பிடித்தமானதாயிடுச்சு. ஏன்னா நான் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் நடத்துறதுக்கு ஐரோப்பியர்களின் வருகை, ஐரோப்பாவை குறிப்பிடுறதுக்காக உலக மேப் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எப்பவுமே பையில ஒரு புத்தகம் இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போ இந்த புத்தகத்தை எடுத்து மனிதர்கள் அப்படியே பிள்ளைங்க நிறைய கேள்வி கேட்டுட்டே வந்தாங்க. முதல்ல மனுஷன் எங்க வந்திருப்பான், எப்படி உருவாகிச்சு, இப்படி இந்த கதைகள்லாம் சொல்றாங்களே அப்படின்னு வினாக்களை தொடுத்துட்டே வந்தாங்க. இந்த புத்தக அட்டையை அப்படியே கரும்பலைகளை வரைஞ்சிட்டு, டேய் ஆப்பிரிக்கால இருந்து தாண்டா இருந்தெல்லாம் மனிதர்கள் வந்தாங்க, இங்க பாரு இங்க வந்திருக்காங்க, இப்படி ஆசியாவுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப எளிமையா இருந்தது எனக்கு சொல்றதுக்கு. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. அந்த நல்ல ஈஸியா அந்த அட்டைப்படத்திலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த மனித பரவல் இப்படிதான் இருந்தது, கடைசியா தான் அமெரிக்காவுக்கு இந்த பக்கமா போயிருக்காங்க, இத்தனை லட்சம் ஆண்டுகள் முன்னதான் நம்மளே வந்தோம், அப்படியா இவ்வளவுதானே ஆச்சா, அப்போ ஒரு அப்படி கோடி வருஷத்துக்கு முன்ன, அப்படிலாம் பிள்ளைங்க ஆர்வமா கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க கிட்ட இன்னும் அவங்க இப்ப இது புத்தக அட்டையை தான் பார்த்தாங்க, உள்ள ஓரிரண்டு விஷயங்கள்னு அப்ப நாங்க இந்த படிச்சா புரியுமா இந்த புத்தகம் அப்படின்னு கேட்டாங்க.
படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி மாணவர்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டிய புத்தகம் தான். அது கொஞ்சம் பெரிய மாணவர்கள்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க நடையில இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. அந்த அனுபவத்தை சொல்லலாம்னு நினைச்சேன். எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். அவங்களும் ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. சிவகாமிக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க மேம். நன்றி மேடம், நன்றி. நான் இதுல 2-3 விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த முதல்ல அந்த நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்னு கனெக்டட், வி ஆல் கனெக்டட் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து நான் இம்பார்ட்டன்ட் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 2ஆம் உலகப் போர்னு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுல வந்து இந்த குஸ்தாஃப் காசினோவுடைய அந்த ஜெர்மன்ல வந்து நாசிக்களுடைய ஒரு வெறித்தனம் உருவாகிறதுக்கு ஒரு அறிவியலாளருடைய கருத்துக்களை காரணமானுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருப்போம். அப்ப தவறான சிந்தனைகள் நம்ம வந்து கொடுக்கும்போது அது பிரிவினைவாதத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கறத பத்தி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது ஒன்று, அதையும் வந்து நீங்க முக்கியமா எடுத்துக்கொள்ளலாம். இந்த உட்ஸின்னு ஒரு சாப்டர்ல ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த உட்ஸியை வந்து நான் நேரா பார்த்துருக்கேன். அது வந்து இத்தாலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில பட்ட இடத்துல வந்து அந்த மனிதன் போகும்போது அவன் விழுந்து, அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் ஐஸ்லயே அந்த மனிதன் அப்படியே உடம்பு இருந்தது. மம்மிஃபைங் சொல்லுவோம் இல்லையா, உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை பத்திரமா பாடம் பண்ணி வைக்கிறதுன்ட்டு. அப்படி இல்லாம ஐஸே பாடம் பண்ணி வச்சது அந்த உட்ஸி மனிதன் அப்படிங்கிறது. அது அந்த இட்டாலியில வந்து பார்டரிங் ஸ்டேட், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அந்த ஸ்டேட். அங்க அந்த உட்ஸி மனிதனை நான் பார்க்க முடிஞ்சது. இப்ப மாணவர்கள்ட்ட நீங்க இந்த படத்தெல்லாம் காட்டி நீங்க சொல்லலாம். அந்த வகையில பள்ளிகளை வந்து சொல்லும் பொழுது நீங்க அதெல்லாம் சொல்லலாம், காட்டி சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேப், அந்த இது ஆக்சுவலி நாங்க இந்த படத்தை உருவாக்கின போது இது கிராஃபிக்ல வந்து உருவாக்கணும் அந்த லிங்க் எல்லாம். அது அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் பண்ணி அதை செய்தோம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் டேவிட் ரைஹ், அதோட வந்து சுவாந்தி பாபு. அவர் வந்து 2022க்கான நோபல் பரிசு கிடைச்சது அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்ததுனால, டிஎன்ஏ எடுத்ததுனால. இந்த டெனிசோவியன் அண்ட் நியண்டத்தாலுக்கு தான் அவருக்கு கிடைச்சது. அப்ப நம்ம குழந்தைகளும் இந்த துறையில ரொம்ப ஈடுபடணும், அறிவியல் துறையில ஈடுபடணும். நம்ம வந்து ரொம்ப அந்த துறையெல்லாம் பார்க்காம இருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த அறிவியல் பத்தி பேசும்பொழுது அப்ப நீங்க வேணா அவர் சொல்ல, இப்ப சுவாந்தி பாபு படத்தை காட்டி இவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது, இதற்காக கிடைச்சது அப்படிங்கிற குடியம் மாதிரி. கேஸ் போயிட்டு வந்தோம் இல்லைங்க மேம், அது கூட காமிச்சேன் நான் படங்களை. குடியம் கேஸ் பத்தி கூட சொன்னேன் அப்போ. ஓகே, சரி. அப்ப அந்த மாதிரி நீங்க எளிமைப்பட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதி, குட்டி குட்டி பகுதியில அதை மாணவர்கள் கொடுத்து அப்படியே நம்ம பழக்கிக்கிட்டே வந்துட்டோம்னாக்கா அது புரிஞ்சிடும். படிப்பாங்க. ஓகே. முத்துராமன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டேன். கேக்குது நல்லா பேசு. வீடியோ எல்லாரும் பரவாயில்லைங்க. நான் இங்கே எடின்பரா இருந்து பேசுகிறேங்க. நான் கேரளா திருவனந்தபுரத்துல இருந்து பேசணும். ஆக்சுவலாக எனக்கு சொல்ல வேண்டிய, எனக்கு இந்த ஆதி இந்தியர்களுடைய இந்த இது வந்து தமிழில் மாதிரி மலையாளத்துலேயும் வந்திருக்குது. பின்ன இப்போ இவங்களுடைய சுபாஷினி மேடத்தினுடைய இந்த நூல்கள் எல்லாம் எனக்கு வாங்கணும். இப்போ நான் ஜனவரியில் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். அப்போ அந்த குறிப்பாக இந்த அறிவியல் நூல்கள், தேமொழியம்மா எழுதுனது, இவங்க எழுதின நூல்களெல்லாம் வாங்கணும், எங்களுடைய நூலகத்துக்கு வேணும். இப்போ நாங்கள் இந்த தொல்லியலை பற்றிய அறிவியல் அறிவு வர்றதுக்காக இப்போ கேரளத்தில் என்ன பண்ணுறோன்னா, பல்கலைக்கழக தமிழ்துறை, தமிழ் சங்கங்கள்லாம் இணைந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு, பாலகிருஷ்ண சாரெல்லாம் கூப்பிட்டுருக்குறோம் நாங்கள். அந்த சமயத்தில் நம்ம சுபாஷினி மேடம் ஒன்று கூப்பிட நினச்சிட்டு இருக்கு. ஜனவரியில் அவங்க வந்தாங்கன்னாக்க அவங்களையும் கூட. நான் டிசம்பர்ல இருப்பேன், டிசம்பர்ல வந்துடுவேன். டிசம்பர்ல நான் இருக்கிறேன். டிசம்பர்ல நான் ஊருக்கு நான் இப்போ போயிடுவேன். இப்போ நவம்பர்ல போயிடுவேங்க. அப்போ நமக்கு இதை பத்தி நல்ல ஒரு இது, ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு இது வந்து உங்களால பர்டிகுலர்லி சுபாஷினி மேடத்தினால நம்ம உலக அளவில் நம்ம குறிப்பாக நீங்கள் ஒன்று சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே சொல்கிறது. நம்ம வந்து அந்த ஏர்லி இண்டியன்ஸ் படித்த பிறகுதான் எனக்கெல்லாம் வந்து இதை பற்றி ரொம்ப ஒரு ஈடுபாடு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாலகிருஷ்ண ஐயருடைய அந்த நூல் தமிழ் ஆங்கிலத்தை விட மலையாளத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அவருடைய அந்த பண்பாட்டு வைகை டு இதை பற்றி எழுதிட்டு இருக்கிறோம். அப்போ இது ரொம்ப சிறப்பான பணிங்க, உங்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். இது மாதிரி வரும்போது நம்ம சந்திப்போம். மதுரையில இருந்தும், மதுரையில அவங்க அந்த தொழில் இடத்துல இளைஞர்களா 2 பேர் நல்லா அந்த துறை சார்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. பேர் எனக்கு மறந்து போச்சு. அதனால மிக்க மகிழ்ச்சிங்க. சார், நான் உங்களுக்கு இந்த லிங்க் தரேன், நான் உங்களுக்கு சேட்ல கூட அப்புறம் போடுறேன். இது போனீங்கன்னா, காமன் ஃபாக்ஸ் போனீங்கன்னா இது எல்லாமே நம்ம புக்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் புக்ஸ் இதுல பார்க்கலாம் நீங்க.
பாத்தீங்கன்னா சரி. இப்ப எல்லா இது புக்ஸுமே பார்த்துட்டேன் நான், இது முன்னாடியே பார்த்துட்டேன்மா. இது எல்லாமே நான் ஒரு முதல்ல கொஞ்சம் புக் வாங்கியிருக்கிறேன். உங்களுடைய பாதி முன்னாடி உள்ள தேமொழி உங்க புக் எல்லாம் ஒரு 5-6 வாங்கினேன். இனி பாக்கி ஓகே. புதுசா நீங்க போட்டிருக்கிறதெல்லாம் நான் எனக்கு ஆ வேணும். எங்க நூலகத்துக்கு வேணும், தமிழ் சங்க நூலகத்துக்கு வேணும். ஆமா, இதுல நாங்க கிளிக் பண்ணி நூலகம் இது வந்து எல்லாமே புதுசு. இப்ப இந்த மக்கள் வரலாறு ஆரம்பிக்குது பாத்தீங்களா தொகுதி, இதுல இருந்து ஆமா. எல்லாமே புதுசு. இது எல்லாமே புதுசு. சரி. இது வரைக்கும் ஈவன் பாலகிருஷ்ணன் சாரோடது கூட இங்கிலீஷ்ல கொண்டு வந்துட்டோம். அந்த புக்கும் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுவும் இருக்கு. இந்த தொல் அது மனிதர்கள் பார்த்தேன் நான். புத்தகம். அந்த பாலகிருஷ்ணனோட இங்கிலீஷ் புக், உங்களுடைய புக்கு நான் பார்த்தேன். நான் இதுல பார்த்தேன், ஆன்லைன்ல பார்த்தேன். சோ இதெல்லாமே நீங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர்ஸ் வேணும்னு சரி, சொல்லிட்டு அப்படி சரி. பண்ணிக்கலாம். அப்படி நன்றி. இல்லைன்னா நீங்க சென்னைக்கு வரும்போது நேரடியாவும் எடுத்துக்கலாம். சந்திப்போங்க. நீங்களும் இந்த ஆ, டிசம்பர்ல நீங்க வரும்போது நான் உங்களை தொடர்பு கொள்றேன். நானும் ஆ, சென்னைக்கு வருவேன் நேமா. இந்த ஆஹா. இந்த ரோஜாமுத்தையா பத்தி எங்களுக்கு வந்து நேற்றுக்கு ஒரு மீட்டிங் கூட, அவர் வேலாயுதன்லாம் வந்திருந்தாங்க. மீட்டிங் கூட்டிட்டு இருக்காங்க. நான் போக ஆஹா. முடியல, இங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால. இது ம்ஹும். ரொம்ப சிறந்த பணிங்க. அந்த உங்களை இப்போ எனக்கு அது பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனுடைய இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது. நன்றி சார், டைமிங் நன்றி ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. ரொம்ப நன்றி. பார்ப்போம். இல்ல, நிச்சயமா இது சந்திப்போம். நம்ம இந்த இந்த அரசியலையா சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த அறிவியல் துறை சம்பந்தமான எதை பேசினாலும் நமக்கு எதிரிகள் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கு குறிப்பா இன்னைக்கு இந்திய அளவுல மாத்திரம் இல்லாம தமிழ்நாட்டுல அளவுல இந்த மதம், ஜாதிய இது பண்ற மாதிரி அரசியல்ல வந்து ரொம்ப புகுத்துறாங்க. அதுக்கு எதிர்ப்பு செய்யறதுக்கே நமக்கு ஒரு நிறைய நேரம் வேண்டி இருக்குன்னு தோணுது. இது ஒரு பெரிய இதா இருக்கு. பெரிய சிக்கலான ஒரு இது இருக்குது. எதிர்ப்பு இப்போ பாருங்க. தெரிவிக்கிறத விடங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட நீங்க இந்த மாதிரி நூல்களை வந்து பரப்பிட்டு இருந்தது, நம்ம கூட்டங்கள் நடத்துறது, புத்தக வாசக வட்டம் நடத்துறது, திருமணங்களுக்கு போய் அங்க பரிசு கொடுக்கறது, மாணவர்களுக்கு இப்படி நம்ம இதை பரப்புன ரொம்ப எதிர்க்க செய்யணுங்கய்யா. வேண்டியது. அருமையா. ஆனா இது எதிர்த்தோம்னா என்னன்னா அவன் வந்து எதிரான ஒரு சொல்லுங்க. இன்னும் ஒரு இதுக்கு போயிடுறாங்க. அதுல நம்ம எனர்ஜியை செலவு பண்ணோம்னா அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே நமக்கு ரொம்ப நேரம் வினையாயிடுது. நான் கூட பண்ணிருக்கேன். ஆமா. அவங்க உறுதியை இன்னும் இறுகிடுறாங்க. உனக்கு என்ன தெரியும், நாங்க தமிழர்கள் வந்து 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படி இப்படிங்கிறாங்க. அதை விட்டுறோம். நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து இளைஞர்களை, பிள்ளைகளை, மாணவர்களை கவனம் செலுத்துவோம். கொண்டு வரணும். இல்ல அது நீங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கனால நல்லா தெரியுது. அது இவங்க என்ன சிரமம்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணு செஞ்சா 4க்கு எதிர்ப்பு வரும்போது இந்த எதிர்ப்பை நம்மளை திசை திருப்பி விட்டுட்டு அதுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க பாருங்க. இது கொண்டு போய் விடும்போது இது எல்லாமே நம்மளுடைய பெருமை. இது என்ன 2 குரூப். ஒண்ணு வந்து இந்த இந்துத்துவா குரூப்னு ஒண்ணு இருக்குங்க. இன்னொன்னு வந்து தமிழ் பேசியே இது பண்ற, நாங்க தமிழ் தான் பெருசுங்கிற ஒரு குரூப். அதை விட டேஞ்சரஸா இருக்குது. இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்றதுக்காகவே திசையை திருப்பி விட்டுட்டு நம்மளை பாருங்க கெடுத்துடுறாங்க. அது ஆனா உங்களுடைய இந்த இது கரெக்ட். நாங்க அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தமிழ் சங்கத்துல பார்த்தா அறிவியல் வகுப்புன்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அறிவியல் வகுப்புல நான் விண்வெளித்துறையில பணியாற்றினால விண்வெளித்துறையில சேர்ந்தவங்களை எல்லாம், தமிழர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல, தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ செய்யறோம். அவங்களுக்கு இதுக்கு ஒரு மாசம் ஒரு தவணை கிளாஸ் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது நிறைய ஒண்ணு குழந்தைங்களுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனா அது பெற்றோர்கள் கூட இவங்க என்ன ஜோசியத்தை பத்தி சொன்னா ஜோசியத்தை எப்படி இல்ல எதிர்ப்பாங்களா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி எதிர்க்கலாம்? ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த முக்கியமா வந்து நீங்க அவங்க முனைவர் சுபாஷினி சொன்ன மாதிரி அந்த வாசிப்பு தான் அவருங்க ஐயா வேலாயுதம் அந்த உரையை கேளுங்க. நீங்க வாசிப்பால் என்ன பயன் அப்படிங்கிறது. அது இன்னொன்னு அறிவியல்னு சொன்னீங்க. அறிவியல் வந்து வரலாற்றுக்கும் அறிவியல் தான் முக்கியம். வரலாறுக்குமே அறிவியல் தான் முக்கியம். அதுக்கு அதை உறுதிப்படுத்துறது வந்து வரலாறு வந்து யாரோ எழுதினாங்க, புத்தகங்கள் எழுதினாங்க, சான்றுகள் இருக்கு அப்படின்னு ஒரு 2-3 ஆசிரியர்கள் ஒன்னா சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிறோம். அதை வந்து அகழ்வாய்வு அது மாதிரி ஆய்வு தான் அது அறிவியல் பூர்வமா தான் மெய்ப்படுத்துது. அதனால வந்து அறிவியலுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொன்னா போதும். இல்லைங்க, இந்த சாதி, மதம், இந்த இதெல்லாம் அதிகரிச்சதுன்னா மனித இனத்துக்கே ஆபத்து. நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு இல்ல, மனித இனத்துக்கு ஒட்டுமொத்தமா யாதும் ஊரே யாவரும் கேள்வி நம்ம பேசணும். எல்லாத்துக்குமே ஆபத்து. வேட்டு பயங்கரமா வைக்கிறது. இப்ப வந்து அந்த நீங்க சூரியனையும் பனியும் வச்சுங்க. சூரியன் உதிச்சுன்னா பனி எல்லாம் காணா போயிடுது இல்ல, அவ்வளவுதான். நம்ம வந்து லைட்ட அடிச்சுட்டு இருப்போம், அது காணா போயிடும். அது வந்து ஒரு 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 க்ளோஸ்டு மைண்ட் செட் தான். பெண்கள் அப்படின்னா வந்து எல்லா சமுதாயத்திலும் பெண்கள் இது கீழே தான் வச்சிருக்காங்க. எல்லா மதத்திலையும், எந்த மதத்திலையும் பெண்கள் சமமா அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. பெண்கள் வந்து ஸ்ட்ராங்கர் செக்ஸ். இன்னவே நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏன் நீங்க தாயை வந்து ஒரு சங்க காலத்தில் இருந்த பெண்ணுங்களுக்கு இருந்த உரிமை கூட இப்ப இல்ல, தமிழ்நாட்டிலேயே இல்லை.
அது இப்போ படிச்சுக்கிட்டு வர்றாங்க. வர்றது கொஞ்சம் இல்லைங்கய்யா, சிறப்பு. அப்படி சொல்ல முடியல. அது அறிவியலை பத்தியும் பகுத்தறிவை பத்தி பெண்கள் பேசினாங்களே, அந்த பெண்களுடைய மொராலிட்டியும் கொஸ்டின் பண்ற அளவுக்கு மோசமா போயிடுறாங்க. அது ரொம்ப கொடுமை. அதெல்லாம் இல்ல மாறிட்டு வருதுங்க. அதான் நீங்க சொன்ன யாரோ சொன்ன மாதிரி படிச்சா கூட ஐடி எல்லாம் படிச்சு பெண்கள் வந்தா கூட அவங்க இந்த அறிவியல் சிந்தனைகளை ஏத்துக்கணும். மூட நம்பிக்கைகளை கடத்துவதில் பெண்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதான். நல்ல கலந்துரையாடல். இப்ப அந்த அறிவியல் சம்பந்தமா நம்ம பேச ஆரம்பிச்சனாலதான் இந்த சிந்தனைகளை நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப, இல்லையா? அதுக்கு ஒரு தொடக்கமா அது ஆகுது. அதனாலதான் நான் மதுரை டீம்கிட்ட உண்மையிலே அவங்கள வாழ்த்துறதுக்கு காரணம் அதான். தொடர்ச்சியா அவங்க வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு நிகழ்ச்சின்னு பண்ணிடுறாங்க இல்லையா? காரணத்தை கொண்டு அதை நிறுத்தாமல். அதனால பாராட்ட வேணும் நிச்சயமா. அடுத்த மாதமும் ஒரு நூல் இருக்கு. அதனால என்ன நூல்மா அடுத்த வாரம்? அடுத்த வாரம் என்ன நூல்மா? அடுத்த மாசம் பட்டுப்பாட்டில் நெடுநல் வாடை அந்த நூல் இருக்கு மேம். நெடுநல் வாடை, அது சங்க இலக்கியம். ஓகே, சங்க இலக்கியமா. ஓகே. அப்படி ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒரு நூலை கொண்டு வருவோம். கொண்டு வந்து நம்மளுடைய வெளியீடுகளை வந்து நம்ம அறிமுகப்படுத்துற பணியை செய்துட்டே இருக்கோம். அடுத்து தமிழ்நாட்டிலேயும் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா செய்துட்டே இருக்கோம். அதனால நிச்சயம் செய்வோம், சேர்ந்து செய்வோம். சுபாஷினி அம்மா ஒண்ணு, அந்த அருள் மருவின்கிறவரை கொண்டு வந்து ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுங்களேன். நானே சொல்றேனே. சரி, நான் சொல்றேன் அவர்கிட்ட. இல்ல, அவருடைய கட்டுரைகள்லாம் எங்கேயோ கொண்டு வராருங்க அவரு. அது ஒண்ணும் சொல்ல முடியல நமக்கு. ஐயோ, அது எந்த துறையில இருக்காரு அவர் துறைக்கும் என்ன சம்பந்தம், எப்படி இந்த அதாவது நம்ம படிக்க வெறுப்படிக்க ஒரு காமெடி பண்ணி கொண்டு போய் அந்த கட்டுரைகள் கொண்டு வர்றாரு அவர். சரி, நான் சொல்றேன். இந்த செஷன் கேட்டுப்பாரான்னு தெரியல, ஆனாலும் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்கன்ட்டு கட்டாயமா ஒரு நிகழ்ச்சியில பேச வச்சிருவோம். நிச்சயம். யாரு அவருங்க? அருள் மர்வின், சுவிட்சர்லாந்துல இருக்கார்ல. சுவிட்சர்லாந்து. நிறைவு செய்யலாமா இல்ல எப்படிமா? நிறைவு செஞ்சிடலாம். சுலேகா மேடம், நீங்க நன்றி உரை சொல்றீங்களா? சொல்லிடுறேன். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு புத்தகம். சுபாஷி மேம் எழுதின அத்தனை புத்தகமே நல்ல புத்தகம். அதுல இதுதான் சொல்லவே முடியாது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல்லாரும் சிந்திக்க தூண்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு வேணும். அதுதான் நான் மேம பார்த்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நம்மளுடைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் வந்து பரவலா எல்லாத்தையும் போய் சேரணும், எல்லாரும் சிந்திக்கணும். எல்லாரும் அன்னைக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். ஆனா இந்த புத்தகங்கள் வந்து ஆதாரபூர்வமா சொல்லுது. மேம் எழுதுன அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தொல் மனித இடங்கள் மனித கூட இடப்பெயர்களும் அப்படின்னு புத்தகம் வந்து அதை வந்து உண்மைதான் அப்படின்றத எடுத்து கொடுக்குற மாதிரி அருமையான ஒரு புத்தகம். இந்த நல்ல நிகழ்வுல கலந்து கொண்ட அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை மதுரை கிளையின் சார்பாக உண்மையான பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேமுக்கு தான் இது பெரிய நன்றி சொல்லணும். அவர்களுடைய இடைவிடாத முயற்சி, உழைப்பு. அதாவது மேம்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்னைக்கு சிவகாமி பிரியாலாம் சுபாஷினி மேம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அப்படியா, கட்டாயம் செஞ்சிடறேன் நான் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு மேமுக்கு பின்னாடி வந்து அத்தனை பேர்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அவங்கள மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கணும் நம்ம அப்படின்னு நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பணியில வந்து மேம் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. மேமுக்கு தனிப்பட்ட முறையில என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை தமிழர்களுக்கும் தமிழர் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சிவகாமிக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் சுலேகா அண்ட் சுரேஷ் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கு சொல்லுங்க. நான் ரொம்ப வருஷமா உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கோம். அந்த ஒரு தேடல் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையே என்னை கொண்டு வந்து இணைச்சிருச்சு. அதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உங்க நூலை வந்து முதல் திறனாய்வு, இது என்னோட முதல் திறனாய்வு. இதுல வந்து நிறைய குறைகள் இருக்கும், அது எனக்கே தெரியும். அதனால என்னால முடிஞ்ச அளவு நான் 2 நாட்கள்ல வந்து நல்ல முயற்சி. இப்படிதான் தொடங்கணும். நிச்சயமா மதுரை கிளையில இருங்க, நீங்களும் இணைஞ்சிருங்க, தொடர்புல இருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா டாக்டர் கே கருப்பையா சென்னையில வந்துட்டு 2012 வந்து மலேசியால உங்களை சந்திச்சதாக சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படியா? ஆமா, அவர் வந்து கம்ப்யூட்டர் துறையில வந்துட்டு சூப்பரிண்டென்டிங் ஆபீசர் வந்து ஹெட்டாவே வந்துட்டாங்கம்மா இருந்து வந்துட்டு. ஆனா இப்ப இல்ல,
இறந்துட்டாங்க. ஐ சி. ஐ சி. அவங்க எல்லாம் முன்னாடியே உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு எப்படின்னா இப்ப அவர் இல்ல, பட் ஆனா அவர் என்ன மறைமுகமா இருந்து என்ன வழிநடத்தி கொண்டு வராரு, இங்க உங்களோட இணைச்சிருக்காருன்ற ஒரு சென்டிமெண்டலான ஒரு தாட் வேற வந்துருச்சு எனக்கு. இந்த கவிதை என்னுடைய இது வந்து அப்படியே மாறி இருக்கு கொஞ்சம். அந்த நீலக்கடல் கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் சொல்லிட்டு அந்த புத்தகத்துல வந்து திறனாய்களை வந்து நான் அந்த திறனாய்களை தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் புனைவுகளை அதிகமா பண்றது நிப்பாட்டிட்டு உண்மையான கருத்துக்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க அவசியம். அப்போ அப்ப வந்து கவிதை சிந்தனை இந்த ஒரு கலை இதுல இருந்து ஒரு ஆர்வம் வந்து அப்படியே அறிவியல் பக்கம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திரும்புது. வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னோட சித்தப்பா பொண்ணு கூட ஐஐடியில தொழில் துறையில தான்மா இருக்காங்க. ரொம்ப எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பெருமையா இருக்கா சொல்றது வந்துட்டு. என்னுடைய குழந்தைனாலும் சவுதி அரேபியால இருக்காங்க. அவங்க பயோடெக்னாலஜி தான். அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்களும் ஆய்வு துறையில தான் இருக்கிறாங்க, அறிவியல் ஆய்வு துறையில தான் இருக்கிறாங்க. அதனால நானும் அதோட வந்து இப்ப இணைஞ்சிட்டேன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி. முழுமையும் சொல்ல முடியல, நேரமின்மையால அதை இல்ல, பிரச்சனை இல்ல. இது போதும், திறனாய்வுக்கு இது போதும். அதோட கலந்துரையாடல் பண்ணது சரியா இருக்கும். சரியா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நிறைவு செய்வோம். நன்றி. பாய்.